சரி. 45 கேள்வி 45வது கேள்வியை பார்த்துட்டு போவோமே. ஆஹ், 45வது கேள்வி என்ன சொல்லுதுண்டா, 1/, செக் வர்க்கம் தீட்டா மைனஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா. இந்த கேள்வியே, இந்த கேள்வியா 45வது கேள்வி. பிளஸ் அதாவது 1/, கொசைக் வர்க்கம் தீட்டா மைனஸ் சைன் வர்க்கம் தீட்டா இன்டு, இந்த கேள்வியா 45வது கேள்வி, கொஸ் வர்க்கம் தீட்டா இன்டு சைன் வர்க்கம் தீட்டா. ஆன்சர் 0 வருது. ஓகே. ஸோ 45வது கேள்வி தந்த, 45வது கேள்வியாக தந்த இது, தந்தது இது. ஆரம்ப 45வது கேள்வி எந்த கேள்வி இருந்தது? இது முதல். ஓ, ஆன்சர் அதில் 0 தான் நான் காட்ட சொல்லி கேட்டுப்பேன் நினைக்கிறேன். இல்லையா ஆல்ரெடி? அதாவது 40, இது இல்லை, 45வது கேள்வி, கொட்வர்க்கம் தீட்டாவின் கீழ் 1 பிளஸ் சைன் தீட்டா, சாரி, கொட்வர்க்கம் தீட்டா இன்டு செக் தீட்டா மைனஸ் 1 இன் கீழ் 1 பிளஸ் சைன் தீட்டா பிளஸ் sec வர்க்கம் தீட்டா இன்டு சைன் தீட்டா மைனஸ் 1 இன் கீழ் 1 பிளஸ் செக் தீட்டா சமன் 0 என்று காட்டணும். இதானே? ஆல்ரெடி கேள்வி ஏதாவது மாதிரி தந்துட்டேன் அன்றைக்கு. ஓகே. இதில் ஆன்சர் உங்களுக்கு 0 வந்துட்டு ஓகே தானே? ஆர்ஹெச்எஸ் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 0 தானே காட்ட சொல்லியிருக்குது. ஆர்ஹெச்எஸ் சைட்டில் 0 தானே காட்ட சொல்லியிருக்குது. சரி பார்க்கணும். ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஆன்சரை வந்து 0 மட்டும் காட்டினாமா அவ்வளோதான். இப்போ இந்த, இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்தா என்ன நடக்க போகுது? தந்தது கொட்வர்க்கம் தீட்டா இன்டூ செக் தீட்டா மைனஸ் 1 இவரின் கீழ் 1 பிளஸ் சைன் தீட்டா பிளஸ் செக் வர்க்கம் தீட்டா இன்டூ சைன் தீட்டா மைனஸ் 1 இன் கீழ் 1 பிளஸ் செக் தீட்டா. இதான் வந்து என்ன செஞ்சிருக்குது, எங்களுக்கு தந்திருக்குது. அப்போ என்ன செய்வோம்? ஒருக்கா பொம்மசி எடுப்போம். ஏன் பொம்மசி எடுக்க போறேன்? ஏன் பொம்மசி எடுக்க போறேன்? இந்த இதுக்குள்ள வந்து 1 பிளஸ் செக் தீட்டா இருக்குது, இங்க செக் தீட்டா மைனஸ் 1 இருக்குது. அப்ப நான் 1 பிளஸ் செக் தீட்டாவை, இந்த 1 பிளஸ் செக் தீட்டாவை என்று எழுதிக் கொள்ளலாம். செக் தீட்டா பிளஸ் 1 என்று எழுதிக் கொள்ளலாம் தானே? அப்ப இந்த செக் தீட்டா பிளஸ் 1 என்ன செய்ய போகுது? பொம்மசி எடுக்கல, இந்த செக் தீட்டா மைனஸ் 1ஓட பெருக்கப்பட்டு எனக்கு என்னத்தை கொண்டு வரும்? செக் வர்க்கம் தீட்டா மைனஸ் 1 கொண்டு வரும். ஓகேயா? எங்களுக்கு தெரியும் செக் வர்க்கம் தீட்டா சமன் 1 பிளஸ் டேன் வர்க்கம் தீட்டா. ஆகவே இந்த செக் வர்க்கம் தீட்டா மைனஸ் 1க்கு பதிலாக நான் என்ன போடலாம்? டேன் வர்க்கம் தீட்டா போடலாம். அதே மாதிரி தான் இங்கே 1 பிளஸ் சைன் தீட்டா இருக்குது, இங்கே சைன் தீட்டா மைனஸ் 1 இருக்குது. அதுவும் ஒரு ஏ மைனஸ் பி இன்டு ஏ பிளஸ் பி என்ற ஃபார்மேட்டுக்கு வரும். அதனால நான் பொம்மை செய்ய வந்து எடுக்கிறேன் முதலாவதா. ஓகே.
நம்ம சேர்த்த என்ன வரப்போகுது? 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் செக் தீட்டா அவரின் மேல் என்ன வரப்போகுது? கொட் வர்க்கம் தீட்டா இன்ட்டு என்னண்டு வரும்? செக் வர்க்கம் தீட்டா -1 ப்ளஸ் செக் வர்க்கம் தீட்டா இன்ட்டு சைன் வர்க்கம் தீட்டா -1 வரும். ஓகேயா? இப்போ இது என்னண்டு போடலாம்? கொட் வர்க்கம் தீட்டா இன்ட்டு டேன் வர்க்கம் தீட்டா ஏன் செக் வர்க்கம் தீட்டா சமன் 1 ப்ளஸ் டேன் வர்க்கம் தீட்டா. ஆகவே செக் வர்க்கம் தீட்டா -1க்கு பதிலாக நான் என்னத்தை பாய்க்கலாம்? டேன் வர்க்கம் தீட்டாவை பாய்க்கலாம். ப்ளஸ் செக் வர்க்கம் தீட்டா இன்ட்டு சைன் வர்க்கம் தீட்டா -1 என்ன? கொஸ் வர்க்கம் தீட்டா என்ன? சைன் வர்க்கம் தீட்டா -1 கொஸ் வர்க்கம் தீட்டா இவரின் கீழ் 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் செக் தீட்டா. இப்போ என்னண்டு வர போகுது? கொட் வர்க்கம் தீட்டா இன்ட்டு டேன் வர்க்கம் தீட்டா. ஓகே, எங்கேயோ ஒருக்குள்ள போகுதோ? சைன் வர்க்கம் தீட்டா -1. ஓகே, இதில் பிள்ளை விட்டுருங்க. சைன் வர்க்கம் தீட்டா பிளஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா சமன் உண்டு. ஆகவே சைன் வர்க்கம் தீட்டா -1 சமன் மைனஸ் கொஸ் வர்க்கம் தீட்டா. இதில் நான் பிளஸ் போடுறேன். ஓகே, இதில் மைனஸ் வரும். மைனஸ். ஓகே, இப்போ ஓகே ஆயிருக்கு. சுருக்கினா என்ன வர போகுது? கொட் வர்க்கம் தீட்டா இன்டு டேன் வர்க்கம் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா உண்டு. மைனஸ் செக் வர்க்கம் தீட்டா இன்டு கொஸ் வர்க்கம் தீட்டா வந்து உண்டு. இவரின் கீழ் 1 ப்ளஸ் சைன் தீட்டா இன்டு 1 ப்ளஸ் செக் தீட்டா இவர் சமன் 0. இவர்தான் கூட ஆர்ஹெச்எஸ். ஓகே, எழுதணுமெண்டாக குயிக்காக எழுதிக்கொள்ளுங்க. எழுதி முடிஞ்சாக்கா சொல்லுங்கடா.
சார், உங்களோட மைக் மியூட் பண்ணிருக்கு சார். ஓ சாரி சாரி. ஓகே. இப்போ என்னண்டா குறிவழக்குகள் சம்பந்தமாக பார்க்க போறோம் ரைட்டானே. இந்த குறிவழக்கு என்ன சொல்லுதுண்டா உங்களோட எக்ஸச்சின் நேர்த்திசையோட ரைட்டானே எக்ஸச்சின் நேர்த்திசையோட இடஞ்சுழி போக்குல ரைட்டானே இடஞ்சுழி போக்குல அளக்கிற கோணங்கள் வந்து பாத்தீங்கன்னா நேர்குறியுடையவை என்று சொல்லுது ரைட்டானே. அதுதான் அங்க போட்டிருக்கேன் இதுல போட்டிருக்கேன் ரைட்டானே. இப்ப இந்த கோணத்தை எடுத்தோம்னா இந்த கோணம் எப்படி போகுது எக்ஸ் அச்சினுடைய நேர்த்திசையோட இடஞ்சுழி போக்குல போகுது. ஆகவே இந்த கோணம் வந்து பாத்தீங்கன்னா நேர்குறியுடையவை என்று கருதுவோம். இதே மாதிரி எக்ஸ் அச்சின் எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட வலஞ்சுழியாக அளக்கப்படுற கோணங்கள் அது என்ன செய்ய போகுது மைனஸ் குறியுடையதாக இருக்கு ரைட்டானே. அவ்வளவுதான் குறிவிலக்கு, அவ்வளவுதான் சின்ன விஷயம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோமேண்டா இப்படி இருக்குது. இது ஒரு 45 பாகை என்று டிரெக்டா போட்டுக்கொள்வோம். எந்த திசையில் அளக்கல எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட அளக்கல. இதே நான் வலஞ்சுழியாக இப்படி பார்த்தேன்டா இந்த கோணம் மட்டும் பார்த்தேன்டா இது வந்து ஒரு -45 பாகையாக வரலாம். இதே நேர்த்திசையோட பார்த்தேன்டா அந்த கோணம் என்ன வரப்போகுது இப்படி சுத்தி வார கோணமாக இருக்கும். ஆகவே என்ன நடக்க போகுது 360 பாகை -45 பாகையாக இருக்கு. சேம் கோணம் இந்த தீட்டா. ஆகவே இந்த தீட்டான்றது என்னவாக இருக்கலாம் -45 பாகையாக இருக்கலாம் அல்லது 360 பாகை -45 இருக்கலாம். ஓகேயா. -45 எப்படி வரும் நான் எக்ஸ் அச்சின நேர்த்திசையோட வலஞ்சுழியாக அளந்தா அதானே வலஞ்சுழியாக அளந்தா அந்த கோணம் வந்து மைனஸ்ல வரும். இது இடஞ்சுழியாக அளந்தோம்னா அந்த கோணம் வந்து என்ன வரப்போகுது பிளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஓகேயா. பெருசா இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பின்னு கேள்விகள் பார்க்கல ஈஸியா இருக்கு அதுதானே. ஓகே. அப்போ ஒரு நோட் மாதிரி போட்டுக்கொள்ளுங்க குறிவழக்கு. ஒரு நோட் போட்டுக்கொள்ளுங்க. குறிவழக்கு என்று போட்டுட்டு இந்த படத்தை சும்மா கீறிக்கொள்ளுங்க. இல்லை இந்த அம்புக்குறியே இருக்க போட்டு காட்டுங்க. ஏன்டா இது எந்த திசையா நான் அளக்குறேன்றதை காட்டுது. ஓகே தானே. அம்புக்குறிகள் இருக்க போட்டு கொள்ளுங்க. அதனிடம் குறிகளையும் போட்டுக்கொள்ளுங்க. கீழே எழுதி கொள்ளுவோம். எக்ஸ் அச்சின் நேர்த்திசையுடன் எக்ஸ் அச்சின் நேர்த்திசையுடன் இடஞ்சுழி போக்கில் அளக்கப்படும் கோணங்கள் எக்ஸ் அச்சின் நேர்த்திசையுடன் இடஞ்சுழி போக்கில் அளக்கப்படும் கோணங்கள் நேர்குறியை உடையவை எனவும் நேர்குறியை உடையவை எனவும் பிராக்கெட்டுக்குள்ள என்ன போடுங்க மணிக்கூட்டிற்கு எதிர் திசை என என் மணிக்கூடு என்ன செய்யும் வலஞ்சுழி பக்கமாக சுழன்று கொண்டு வரும். அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யறோம் மணிக்கூட்டுக்கு எதிர் திசையில் அளக்கிறோம். ஆகவே பிராக்கெட்டுக்குள்ள மணிக்கூட்டுக்கு எதிர் திசை என்று போட்டுக்கொள்ளுங்க. பிராக்கெட்டுக்குள்ள மணிக்கூட்டிற்கு எதிர் திசை. கீழே எக்ஸ் அச்சின் நேர்த்திசையுடன் இரண்டாவது பாயிண்ட் எக்ஸ் அச்சின் நேர்த்திசையுடன் வலஞ்சுழி போக்கில் எக்ஸ் அச்சின் நேர்த்திசையுடன் வலஞ்சுழி போக்கில் பிராக்கெட்டுக்குள்ள என்ன கூட போறீங்க மணிக்கூட்டு திசை பிராக்கெட்டுக்குள்ள மணிக்கூட்டு திசையில் அளக்கப்படும் கோணங்கள்
அளக்கப்படும் கோணங்கள் மறைக்குறி உடையவை எனவும் கொள்ளப்படும். சரிதானே? மறைக்குறி உடையவை எனவும் கொள்ளப்படும். சார் லாஸ்டா சொன்ன நோட்ஸை திருப்பி இருக்க சொல்லுங்க. ஓகே. எக்ஸ் அச்சின் நேர்த்திசையுடன் வலஞ்சுழி போக்கில் எக்ஸ் அச்சின் நேர்த்திசையுடன் வலஞ்சுழி போக்கில் பிராக்கெட்டுக்குள்ள மணிக்கூட்டு திசையில் அளக்கப்படும் கோணங்கள் அளக்கப்படும் கோணங்கள் அளக்கப்படும் கோணங்கள் மறைக்குறி உடையவை எனவும் கொள்ளப்படும். மறைக்குறி உடையவை எனவும் கொள்ளப்படும். ஓகே. ரைட். இனி என்ன பார்ப்போம்டா, ஒரு ஹெடிங் கொண்டு போட்டுக்கொள்ளுங்க. கால்வட்டங்களும் குறிகளும். கால்வட்டங்களும் குறிகளும். கால்வட்டங்களும் குறிகளும். எழுதி கொள்ளுங்க. உற்பத்தியை மையமாகவும் உற்பத்தியை மையமாகவும் சிறிய ஆர் ஆரையை கொண்ட வட்டத்தை கருதுக. சிறிய ஆர் ஆரையாக கொண்ட வட்டத்தை கருதுக. உற்பத்தியை மையமாகவும் சிறிய ஆர் ஆரையை உடைய அல்லது ஆர் ஆரையாக கொண்ட வட்டத்தை கருதுக. வட்டத்தில் மாறும் புள்ளி வட்டத்தில் மாறும் புள்ளி P, அது எக்ஸ், y என்ற கோஆர்டினேட்டில் அமைஞ்சிருக்குது. வட்டத்தில் மாறும் புள்ளி P என்க. வட்டத்தில் மாறும் புள்ளி P பிராக்கெட்டுக்கு எக்ஸ், y என்க. இதோட அர்த்தம் என்னென்னா, அந்த எக்ஸின்றையும் y பொசிஷன்ஸ் வந்து மாறிக்கொண்டு கேட்கல, அந்த P என்ற புள்ளி மாறிக்கொண்டிருக்கும் பார்ப்போம். அதுதானே? கீழே எழுதி கொள்ளுங்கோ. POX அல்லது ஓகே POX இந்த கோணம், ரைட்? POX என்ற இந்த கோணத்தை தீட்டா என்க. POX என்ற கோணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தீட்டா என்க என்று போடுங்க. பார்ப்போம் என்ன சொல்ல போட்டு பார்ப்போம்.
ரைட். இப்ப என்ன பார்க்க போறோம்டா, எங்களுக்கு தெரியும் ஒரு புள்ளிய, சரிதானே? ஒரு புள்ளிய சுற்றியுள்ள கோணத்தினுடைய பருமன் என்ன? 360 பாகை, சரிதானே? ஒரு புள்ளிய இப்படி ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒருக்கா சுத்தி வந்து என்ன நடக்கும்? 360 பாகை வந்து ரீச் ஆகும். அப்ப இந்த கோணம் எல்லாமே என்ன செய்ய போகுது? என்ன ஒரு கோணத்தை எடுத்தாலும், சரிதானே? என்ன ஒரு கோணத்தை எடுத்தாலும் அது இந்த 360 பாகைக்குள்ளே வச்சு நாங்கள் என்ன செய்யலாமே வேற அவற்றை பெருமானங்களை நாங்கள் கணித்துக் கொள்ளலாம். ஏன் இப்போ உதாரணமா ஒரு 400 பாகைக்கு காண சொன்னா இவர் என்ன 360 பாகை பிளஸ் 40 பாகை. இப்போ இவரை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா உண்டா கன்வெர்ட் பண்ணி ஒரு சைன் 40 அல்லது கொஸ் 40 அப்படி என்ன செய்யலாம்னா வேறு ஒரு ஃபார்மேட்டுக்கு இப்போ இது சைனில் தந்தா அதை வந்து கொஸ்ஸுக்கு, அல்லது கொஸ்டில் தந்தா சைனுக்கு, அல்லது சைனில் தந்தா திருப்பி சைனுக்கு அப்படி என்ன செய்யலாம்னா மாற்றி 360 பாகைக்குள்ள அமைகிற ஒரு கோணமாக வச்சு நாங்கள் என்ன செய்யலாம்னா அதோட பெருமானத்தை கணிக்கலாம். பெரிய கஷ்டம் இல்லை, தானே? இதை சொல்றேன் பாருங்க. அப்படியேண்டா இப்படி ஒன்று கண்டிப்பாம். இப்ப என்ன சொல்லியிருக்குது? உற்பத்தியை மையமாக, உற்பத்தி என்றது என்ன? இந்த எக்ஸமன் பூஜ்ஜியம் பைசமன் பூஜ்ஜியம் என்று சொல்ற புள்ளி இவர்தான் வந்து உற்பத்தி. உற்பத்தியை மையமாகவும் சிறிய ஆரையுடைய வட்டத்தையும் கருதட்டுமா. அப்ப என்ன செய்யணும்? ஒரு வட்டம் கொண்டு வரப்போகுது, என்ன ஒரு ஆரையுடைய வட்டம் கொண்டு வரப்போகுது. வட்டத்தை கொஞ்சம் வட்டம் மாதிரி குறிக்கொள்ளுங்க. இந்த ஏரை வந்து என்ன? ஆர். இந்த ஏரை இது வந்து என்ன? ஆர். ஓகே. இப்ப நான் இந்த புள்ளியை பி என்று எடுக்கிறேன், சரிதானே? இந்த புள்ளியை பி என்று எடுக்க போறேன். உற்பத்தியை வந்து ஓ என்று குறிச்சு கொள்ளுறேன். இப்ப இவர்ல இருந்து ஒரு செங்குத்து இப்படி கீர்ணன்டா இந்த புள்ளியை நான் ஒரு எண் என்று சும்மா குறிச்சு கொள்றேன். இப்ப சொல்லிக்கிறது என்னண்டு பிஓ எக்ஸ் சமன் டீட்டா. இப்ப இவர் நான் டீட்டான்னு கருத போறேன். ஏனென்றா இந்த லெந்தை நான் எக்ஸ் என்று போடுறேன், சரிதானே? இந்த லெந்தை நான் எக்ஸ் என்று போடுறேன், இந்த நீளத்தை நான் y என்று போடுறேன். இருக்கட்டும், இது இருக்க குறிச்சு கொள்ளுங்க, சரிதானே? இதுல என்ன நடக்குதுன்றா ஆரையுடைய ஒரு வட்டம் ஒன்றுக்கு இருக்கிறேன். அந்த வட்டத்துல மாறும் புள்ளி பி எக்ஸ் கம y என்று போட்டிருக்கிறேன். பி அது எக்ஸ் கம y மாறிக்கல, அந்த புள்ளியின் பொசிஷன் மாறிக்கொண்டிருக்க போகுது பி. அப்ப அந்த புள்ளியில இருந்து ஒரு செங்குத்து என்ன செய்யறேன்? எக்ஸ் அச்சுக்கு வரைகிறேன். அப்ப அந்த வரைகிற எக்ஸ் அச்சுக்கு வரைகிற அந்த செங்குத்தினுடைய நீளத்தை நான் வந்து y என்று வச்சுக்கொள்றேன். மையத்திலிருந்து அந்த செங்குத்துக்கான தூரம், மையத்திலிருந்து அந்த செங்குத்துக்கான தூரம் எக்ஸ் ஆக்சில் அதை நான் வந்து சும்மா எக்ஸ் என்று போட்டுக்கொள்றேன். ஓகே தானே? இது இருக்க குறிக்கொள்ளுங்க. ஓகேயா? ஓகே. இப்ப ஒரு வட்டத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? நாலா பிரிச்சிருக்கிறேன். அந்த நாலா பிரிக்கல முதலாவதா வாரவர் இவரை நாங்கள் சொல்லுவோம் முதலாம் கால்வட்டம் என்று சொல்லுவோம், சரிதானே? இந்த 90 பாகைக்குள்ள வார துண்டை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா முதலாவது கால்வட்டம் சொல்லுவோம். அடுத்த 90 பாகைக்குள்ள வாரவரை நாங்கள் என்ன சொல்லுவோம்டா ரெண்டாம் கால்வட்டம்னு சொல்லுவோம், சரிதானே? அடுத்த 90 பாகைக்குள்ள வாரத ரெண்டாம் கால்வட்டம். அடுத்த 90 பாகைக்குள்ள வாரவரை என்னன்னு சொல்லுவோம்டா மூன்றாம் கால்வட்டம்.
கடைசியா இருக்கிற வரை 4ஆம் கால்வட்டம் என்று என்ன செய்வோம்? 4 கால்வட்டங்களாக பிரிச்சிருக்கிறேன். முதலாவதா வாரால் முதலாம் கால்வட்டம், பேருந்து வாரால் 2ஆம் கால்வட்டம், பேருந்து 3ஆம் கால்வட்டம், 4ஆம் கால்வட்டம். அதுதானே? அப்ப இந்த முதலாம் கால்வட்டத்துக்கான கோணத்தின் ரேஞ்ச் என்ன? ஒரு 360 பாகைக்கு உள்ளடங்களாக 0 தொடக்கம் 360 பாகைக்குள்ள பார்த்தோமேண்டா முதலாம் கால்வட்டத்துக்கு என்ன வரப்போகுது? சைவ தொடக்கம் 90 காண போலாம். அது முதலாம் கால்வட்டத்துக்குள்ள வரலாம். 2ஆம் கால்வட்டத்துக்குள்ள என்ன வரும்? 90 தொடக்கம் 180. இப்படி என்ன செய்ய போனா ஒவ்வொரு கால்வட்டமும் பிரிய போகுது. அதுவும் ஒரு பெரிய கேஸ் இல்லை. ரைத்தானே? சும்மா இப்போதைக்கு எழுதிக்கோள், பேருந்து பார்ப்போமே ஏன் இப்படி போடுற மாதிரி. ரைத்தானே? ரைட். இப்ப என்ன செய்ய போனேன்டா, இப்ப நான் எழுதின இந்த டீட்டாவை வச்சுக்கொண்டு ஒரு சைன் டீட்டாவை எழுதுறேன் வைப்போம். ரைட்? சைன் டீட்டாவை எழுதினா என்ன நடக்க போகுது? அது y/r. ஏன்? சைன் டீட்டான்றது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஆகவே இந்த டீட்டான்றதுக்கு எதிர்பக்கமாக யார் இருக்கிற? y இருக்கிற. செம்பக்கமாக யார் இருக்கிற? r இருக்கிற. ஓகே. எதிர்பக்கமாக y இருக்கிற, செம்பக்கமாக r இருக்கிற. ஆகவே சைன் டீட்டா வந்து என்ன வர போகுது? y/r என்று பேரு. இதே மாதிரி கொஸ்டீட்டா எழுதினேன்டா. தானே? இதே மாதிரி கொஸ்டீட்டா எழுதினேன்டா. கொஸ்டீட்டா என்ன வர போகுது? x/r என்று வர போகுது. இந்த டீட்டாக்கு அயற்பக்கம் x, செம்பக்கம் r. ஆகவே கொஸ்டீட்டா என்ன வர போகுது? x/r என்று வர போகுது. இதே மாதிரி tan டீட்டா எழுதினேன்டா. tan டீட்டா எழுதினேன்டா என்ன வர போகுது? tan டீட்டான்றது எதிர்பக்கத்திங்கு அயற்பக்கம். ஆகவே y/x என்று வரப்போகுது. ரைத்தானே? அப்ப இந்த டீட்டா வந்து இப்ப முதலாம் கால்வட்டத்துக்கு இருக்குது. அந்த முதலாம் கால்வட்டத்துக்குள்ள இருக்கிற சைன் டீட்டா, கொஸ் டீட்டா, டேன் டீட்டா மூன்றுக்குமான விகிதங்களை நான் வந்து என்ன செஞ்சிருக்கிறேன்? பக்க நீளம் சார்பாக போட்டிருக்கிறேன். இப்ப இவன் குறிகளை பற்றி ஒருக்கா யோசிப்போம். ரைத்தானே? இப்ப இவன் குறிகளை பற்றி ஒருக்கா யோசிப்போம். எங்களுக்கு தெரியும் ஆர் என்றது என்ன? இந்த ஒரு தினம் எழுதாங்களா? இந்த ஆர் என்றது என்ன? இந்த ஆர் என்றது வட்டத்தினுடைய ஆரையன. ஆகவே ஆர் என்றது வட்டத்தின் ஆரையாக இருக்கிறதால அது எப்பவும் என்னதான் இருக்க போது? நேர்பெருமானமாகத்தான் இருக்கு. ரைத்தானே? ஆர் என்றது வட்டத்தின் ஆரை என்றதால ஆர் என்ன? ஆர் என்றது வட்டத்தினுடைய ஆரை. ஆகவே அது எப்பவுமே என்ன செய்ய போகுது? நேர்பெருமானத்தில் தான் இருக்க போகுது. ரைத்தானே? எப்பவுமே என்ன செய்ய போகுது? நேர்பெருமானத்தில் தான் இருக்க போகுது. இப்ப பாவம் சைன் டீட்டாக்கு வருவோம். சைன் டீட்டான்றது y/r. எங்கட y நேர்பெருமானமோ மறைபெருமானமோ? இப்ப y வந்து பாத்தீங்கன்னா நேர்பெருமானமோ மறைபெருமானமோ? இப்ப y வந்து எனக்கு இப்படி வந்திருந்தேன்டா, கீழ் நோக்கி y இந்த பெருமானம் வந்துச்சுண்டா y வந்து மறைபெருமானம். இப்ப y வந்து மேல் நோக்கி தானே இருக்குது. இந்த புள்ளிக்கு போகணுமெண்டா x அச்சில இருந்து மேல் நோக்கி நான் இவ்வளவு தூரம் y தூரம் நகரணும். மேல் நோக்கி போறேன். ஆகவே y இந்த பெருமானம் என்னவாக இருக்குது? பிளஸ் ஆக இருக்குது. அதனால சைன் டீட்டாவில் y பெருமானம் முதலாவது என்ன செய்யுது? பிளஸ் ஆக இருக்குது. ஆறுன்றது யாரை எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவற்றை குறியும் வந்து என்ன? பிளஸ். ஆகவே பிளஸ். ஓகே. இப்ப நான் என்னத்துக்கு வச்சுக்கொண்டு கதைக்கிறேன்? முதலாம் கால்வட்டத்துக்குள்ள இந்த டீட்டா நிற்கிது. அப்ப முதலாம் கால்வட்டத்துக்கு இந்த டீட்டா நிற்கல. சைன் டீட்டா, கொஸ் டீட்டா, டேன் டீட்டா மூன்றுக்குமான வீதங்களை எழுதி இருக்கிறேன். வீதங்கள் எழுதி போட்டு பார்க்கிறேன். ஆறுன்றது வட்டத்தினுடைய ஆரை.
ஆகவே அவர் எப்பவுமே என்ன நேர்குறியே உடையது. இனி என்ன செய்ய போகுது? அப்ப இந்த சைன் தீட்டா கொஸ்டீட்டா டேன் தீட்டாவை தீர்மானிக்க போற குறிகளை தீர்மானிக்க போறாக்கள வையும் எக்ஸும். இப்போ முதலாவது சைன் தீட்டாக்கு பார்க்கிறேன். y என்றது என்ன குறியில இருக்குது? நேர்குறியில இருக்குது. ஆர் தெரியும் ஏற்கனவே நேர்குறி. ஆகவே சைன் தீட்டா முதலாம் கால்வட்டத்துக்குள்ள சைன் தீட்டாவை கண்டா அது நேர்குறியாக வரும். ஓகேயா? இதே மாதிரி கொஸ்டீட்டாக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் சொல்லுங்க கூட பார்ப்போம். கொஸ்டீட்டாவுக்கு நேர்குறி வருமா மறைக்குறி வருமா? முதலாம் கால்வட்டத்துக்குள்ள தீட்டா இருக்குது. அப்ப இந்த தீட்டாக்கு நீங்கள் கொஸ் பெருமானத்தை காணைக்குள்ள அது நேர்பெருமானமாக வருமா இல்லை ஒரு மறைப்பெருமானமாக வருமா? யாரு முறை? நேர்பெருமானம். இல்லைங்கள? நேர்பெருமானம். ஓகே, ஏன் நேர்பெருமானம்? இதுல எக்ஸும் வையும் மறையிடலாம் இருக்குது. கொஸ் தீட்டான்றது எக்ஸின் கீழ் ஆர். முதலாம் கால்வட்டத்துக்குள்ள கொஸ் தீட்டான்றது என்னவாக இருக்குது? எக்ஸின் கீழ் ஆர். இந்த எக்ஸ்ன்றது என்ன நடக்குது? எக்ஸ்ன்றது உற்பத்தியில இருந்து இங்கே இருந்து இவ்வளவு தூரம் நேர்த்திசையில நகர்ந்தா தான் இந்த புள்ளி வேறு, எக்ஸ் என்ற புள்ளி வேறு. சாரி, இந்த என்னென்ற புள்ளி வேறு. ஆகவே எக்ஸ் வந்து என்ன? எக்ஸினுடைய பெருமானம் பிளஸ் ஆக இருக்குது. எக்ஸினுடைய குறி பிளஸ். ஆர் ஏற்கனவே தெரியும் நேர்குறி. ஆகவே கொஸ்டீட்டாவினுடைய குறியும் வந்து என்னவாக வரப்போகுது? நேராக வரப்போகுது. இதே மாதிரி tan தீட்டாவை கண்டாலும் y என்றது என்ன செய்யுது? மேல் நோக்கி போகுது. ஆகவே பிளஸ் குறி. எக்ஸ் என்றது என்ன நடக்குது? எங்கட விலகை பக்கம் பெறுது. ஆகவே அதுவும் பிளஸ் குறி. ஆகவே tan தீட்டாவும் என்ன செய்ய போகுது? முதலாம் கால்வட்டத்துக்குள்ள பிளஸ் குறியை கொண்டு வர போகுது. ஓகேயா? இது ஓகேயா? ஓகே. டிக்டோமெட்ரியில இது ஒரு கேள்வி டவுட் கேட்டீங்க நடக்குது. அக்ஷயன், சார். அந்த டிக்னோமெட்ரி நிறுவலையோட நீ அதை நான் கடைசியாக நிறுவின கேள்விக்கு மேல் கேள்வியா? நான் மெசேஜை பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். இதுக்கு முதல் கேள்வியின் சாரி சாரி சாரி, நீ அந்த நான் கேள்வி மாதிரி எழுதின டைம் போட்டு ஓகே ஓகே. சார். ஓகேடா, ஓகே ஓகே. ஓகே ஓகே. சாட்ல சில பேர் போட்டிருக்கீங்க, நான் கவனிக்கலடா, சாரி. சொல்டா. யாருக்கு ஓகே சார் ரெண்டு போட்டு விட்டேன். ஓகே ஓகேடா, ஓகே. Right. அப்ப ஒரு முதலாம் கால்வட்டத்துக்குள்ள இந்த தீட்டா அமையக்குள்ள இப்ப எங்களுக்கு என்ன செய்யும்? சைன் தீட்டாவினுடைய குறி எப்படி வருமானு தெரியும், கோஸ் தீட்டாவுடைய குறி எப்படி வருமானு தெரியும், டேன் தீட்டாவுடைய குறி எப்படி வருமானு தெரியும். ரைட் தானே? எழுத வேண்டாமா? இப்ப ஒன்றும் எழுத வேண்டாம். இப்ப இதுவே இந்த தீட்டா ரெண்டாம் கால்வட்டத்துக்குள்ள போகுதுன்னு எப்பவுமே. இப்ப தீட்டா வந்து ரெண்டாம் கால்வட்டத்துக்கு போகுதுண்டா என்ன நடக்க போகுது?
சாரி, வட்டம் கண்டவாட்டுக்கு அடி வேண்டியது. இதில் இந்த டூல் வச்சு கீழாண்டா டிரெக்டாக கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நான் இதில் இப்போ இந்த கன்செப்டை சொல்லிட்டு பார்ஷல் ஃப்ராக்ஷனில் ஒரு மீட்டல் ஒன்று செய்யலாம்னு பார்க்குறேன். பா ரைட்டானே. இப்போ டீட்டா ரெண்டாம் கால்வட்டுக்கு போகுதுன்னா இப்படிடா. இப்போ இந்த டீட்டா வந்து இப்படி வந்துட்டுது இந்த டீட்டா. ரைட்டானே. அப்போ இப்போ இந்த புள்ளி தான் இந்த புள்ளி தான் இந்த P ஆக பெயர்க்க போகுது. எகைன் இது சேம் ஆர் தான். இப்போ என்ன நடக்க போகுது? இப்போ என் எக்ஸினுடைய பெருமானம் வந்து என்னவா இருக்க போகுது? மறைப்பெருமானமாக இருக்க போனே எக்ஸ் இங்கால வருது. y என்ன பெருமானமாக இருக்க போகுது? நேர்பெருமானமாக இருக்குது. ஏன் y இப்படி போகுது? இது ஓகேயா? இப்போ தீட்டாவை நான் என்ன செஞ்சிடறேன்டா ரெண்டாம் கால் வட்டத்துக்குள்ள கொண்டு வரேன். தானே? ரெண்டாம் கால் வட்டத்துக்குள்ள கொண்டு வரைக்குள்ள எக்ஸ் அச்சில நான் என்ன செய்யணும்? உற்பத்தியில இருந்து மரத்திசையில இவ்வளவு தூரம் நகர்ந்தா தான் எனக்கு இந்த புள்ளிக்கு வரலாம். இந்த புள்ளிக்கு வரலாம் மறைத்திசையில நகர்ந்தா. y அச்சில நேர்த்திசையில ஒரு y தூரம் போனா நான் என்ன செஞ்சிடலாம்? இந்த P என்ற புள்ளியை அடைஞ்சிடலாம். அப்ப இதை வச்சுக்கொண்டு இப்ப நான் ரெண்டாம் கால் வட்டத்துக்குள்ள குறிகள் எழுத போனேன். ரெண்டாம் கால் வட்டத்துக்குள்ள ஒரு கோணம் பெறுது. அதுகளுக்கு சைன் தீட்டா என்ற குறி என்னவாக இருக்கும்? கொஸ் தீட்டா என்ற குறி என்னவாக இருக்கும்? டேன் தீட்டாவினுடைய குறி என்னவாக இருக்கும் என்று பார்க்க போனா என்ன நடக்க போகுது? ஆரம்புறா சைன் தீட்டான்றது என்ன? சைன் தீட்டான்றது ஆரம்புறா நேர்பெருமானம். ஓகே. ஏன் நேர்பெருமானம்? இப்ப எங்கட சைன் தீட்டான்றது y/r வச்சு யோசிச்சோம்டா yக்கு பதிலா என்ன வரப்போகுது? நேர்பெருமானம். ஆரை எப்பவுமே நேர்பெருமானம், ஆகவே நேர்பெருமானம். கொஸ் தீட்டா என்ன வரப்போகுது? x/r. இப்ப கொஸ் எக்ஸ் வந்து என்ன செய்ய போகுது? மைனஸ் பெருமானமாக போகுது. இவரின் கீழ் ஆர் வந்து என்ன? எப்போவே நேர்பெருமானம், ஆகவே மைனஸ் சிங்கிள் பிளஸ் என்ன வரப்போகுது? மைனஸ். ஆகவே ரெண்டாம் கால் வட்டத்துக்கு வரைக்கும் என்ன நடக்க போகுது? கொஸ் தீட்டா வந்து மைனஸ் பெருமானமாக மாறப்போகுது. இதே மாதிரி tan θ பார்க்க போனா tan θன்றது எங்களுக்கு y/x. y வந்து நேர்பெருமானமாகத்தான் இருக்குது. ஆனால் x வந்து என்னவா போயிடுது? இப்போ மைனஸ் பெருமானமாக போகுது. ஆகவே tan θனுடைய பெருமானம் என்னவா வரப்போகுது? எனக்கு மைனஸாக வரப்போகுது. ஓகேயா? ஓகேயா? அப்போ இதில் யாருக்கும் டவுட் இருக்கா? இப்போ என்ன செய்யணும்டா, இப்போ 10th எக்ஸாம்ல என்ன செஞ்சுக்கேன்டா, தீட்டா முதலாம் கால் வட்டத்துக்குள்ள இருக்குதுண்டா அந்த தீட்டாவுக்கு சைன் விகிதம் எடுக்கல அது பெருமானம் பிளஸ்ல வருமா, கொஸ் விகிதம் எடுக்கல பிளஸ்ல வருமா, டேன் விகிதம் எடுக்கல பிளஸ்ல வருமானு பாக்குறேன். சாரி, பிளஸ் ஓ மைனஸ்ல வருமானு பாக்குறேன். அதே மாதிரி இப்ப இந்த தீட்டா வந்து ரெண்டாம் கால் வட்டத்துக்குள்ள மூவ் ஆகிக்கல அந்த சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, டேன் தீட்டாவுடைய பெருமானங்கள் எப்படி வரப்போகுதுன்னு பாக்குறேன். இதே மாதிரி தீட்டா மூன்றாம் கால் வட்டம் மூவ் ஆகிக்கல சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, டேன் தீட்டாவுடைய பெருமானங்கள் எப்படி வரதுன்னு பார்க்கணும். நாலாம் கால் வட்டத்துக்குள்ள மூவ் ஆகிக்கல இந்த சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, டேன் தீட்டாவுடைய பெருமானங்களுடைய குறிகளை பற்றி நாங்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஓகேயா? ஓகேயா? அப்ப இந்த ஐடியா இது தானே எழுதி கொள்ளுவோம். முதல்ல வட்டம் கீறிட்டீங்க. வட்டம் கீறிட்டு ஒவ்வொரு கால்வட்டமும் குறித்து காட்டிட்டீங்களே என்ன? முதலாம் கால்வட்டம், ரெண்டாம் கால்வட்டம், மூன்றாம் கால்வட்டம், ரெண்டு கால்வட்டம் குறித்து காட்டியாச்சு. தீட்டா போட்டு காட்டியாச்சு. ஆரை போட்டு காட்டியாச்சு. எக்ஸ் போட்டு காட்டியாச்சு. ஒய் போட்டு காட்டியாச்சு. இந்த படம் கீறிட்டேன் முதல்ல. ரைட் தானே? இதுக்குள்ள சின்ன நான் ஒரு ஒன்று எழுதி கொள்ளுங்க.
R என்பது வட்டத்தின் ஆரை. R என்பது வட்டத்தின் ஆரை. R என்பது வட்டத்தின் ஆரை. எனவே R எப்பொழுதும் நேர்பெருமானம் உடையது. எனவே R எப்பொழுதும் நேர்பெருமானம் உடையது. ஓகே, R என்பது வட்டத்தினுடைய அரை. எனவே R என்பது எப்பொழுதும் நேர்பெருமானம் உடையது. ரைட்டானே? அதுக்கு கீழே இந்த 3 விகிதங்களையும் இருக்கா வெளியே காட்டி எழுங்க. குறிகள் வேண்டாம், இந்த 3 விகிதங்களையும் இருக்கா போடுங்க. sin தீட்டான்றது y இன் கீழ் r, cos தீட்டான்றது x இன் கீழ் r, tan தீட்டான்றது y இன் கீழ் x. ஏன் அப்படி வருதுன்றது இந்த வட்டத்தை பார்த்து விளங்கி கொள்ளுங்க. ரைட்டானே? sin தீட்டா என்றது y இன் கீழ் r. ஏன்னா தீட்டா வந்து முதலாம் கால்வட்டத்துக்குள்ள இப்போ குறிச்சு காட்டியிருக்கிறேன். அப்ப sin தீட்டா என்றது y இன் கீழ் r, cos தீட்டா என்றது x இன் கீழ் r, tan தீட்டா என்றது y இன் கீழ் x. இதை வச்சு கொண்டு எழுதியிருக்கிறேன். ரைட் தானே? ஓகே, இந்த 3 விதத்தை வெளிக்காட்டணும். எழுதி காட்டி போட்டு இப்ப இப்ப என்ன செய்ய போறோம்டா, ஒரு டேபிள் ஃபார்மேட்ல போட்டுக்கொள்ளுவோம். ரைட் தானே? இந்த டேபிள்கிட்ட கிரிட்டை நான் தாரேன். டேபிள் ஃபுல்லா ஃபில் பண்ண போறது நீங்கள். எரர் நான் தாரேன். ரைட் தானே? இப்ப இப்படி ஒரு சும்மா ஒரு டேபிளை போட்டுட்டு என்ன செய்ய போறோம்டா, 4 கால்வட்டத்துக்களையும் எப்படி குறி வருதுன்னு பார்க்கணும். 4 கால்வட்டத்துக்களையும் எப்படி குறி வருதுன்னு பார்க்கணும். ரைட்டானே? இதுல தீட்டா போட்டுக்கொள்ளுவோம், இதுல விகிதம் என்று போட்டுக்கொள்ளுவோம். ரைட்டானே? sin தீட்டாக்கு குறி எழுதணும், cos தீட்டா குறி எழுதணும், tan தீட்டா குறி எழுதணும். ரைட்டானே? இப்ப தீட்டா 0 விட கூடவாகவும் 90 பாகையை விட குறைவாகவும் இருக்குதுன்றா. அதாவது என்ன, ஓராம் கால்வட்டத்துக்குள்ள தீட்டா இருக்குதுண்டா, ஓராம் கால்வட்டத்துக்குள்ள தீட்டா இருக்குதுண்டா. அதே மாதிரி 2வது குலம் என்ன போது 90 பாகையை விட தீட்டா கூடவாகவும் 180 பாகையை விட தீட்டா குறைவாகவும் கேட்கல. அதாவது 2ஆம் கால்வட்டத்துக்குள்ள, 2ஆம் கால்வட்டத்துக்குள்ள இருக்குதுண்டா. இதே மாதிரி 3வது என்ன போது 180 பாகையை விட தீட்டா கூடவாகவும் 270 பாகையை விட குறைவாகவும் இருக்குதுண்டா. அதாவது 3ஆம் கால்வட்டம் ஒன்று எடுப்போம், கால்வட்டம். அதே மாதிரி 4வது 270 பாகையை விட தீட்டா கூட 360 பாகையை விட குறைவுண்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன, என்ற 4ஆம் கால்வட்டம். இப்படி இருக்கேக்கல முதலாவது கால்வட்டத்துக்கள எனக்கு தெரியும் x greater than 0 and y greater than 0. அதை வச்சுக்கொண்டு sin தீட்டானுடைய விகிதம் பிளஸ் cos தீட்டா என்ற விகிதம் பெருமானம் பிளஸ் இவற்றை பெருமானம் பிளஸ் என்று கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி 2ஆம் கால்வட்டத்துக்குள்ள x எப்படி இருக்கும், y எப்படி இருக்கும். அதாவது x 0 விட கூடவாக இருக்குமா குறைவாக இருக்குமா, y 0 விட கூடவாக இருக்குமா குறைவாக இருக்குமான்னு போட்டுட்டு 3க்குமான குறிகளை கண்டுபிடிங்க. 3ஆம் காலத்தில் x வந்து இப்போ லெஸ் தேன் 0வோ அல்லது கிரேட்டர் தேன் 0வோ, அதே மாதிரி y வந்து லெஸ் தேன் 0வோ கிரேட்டர் தேன் 0வோ எப்படி கொண்டு கண்டுபிடிச்சிட்டு விகிதங்களுடைய குறிகளை போடுங்க. அதே மாதிரி 4ஆம் கால்வட்டம் டக்குன்னு இப்போ விளங்கிட்டு தானே, எப்படி குறி கண்டுபிடிக்கிறன்றது விளங்கிட்டு தானே. யாருக்கும் அது விளங்காம இருந்தா
யாருக்கும் இந்த குறி கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு கால்வட்டத்துக்குள்ளேயும் எப்படி குறி மாறுது என்று கண்டுபிடிக்கிறது விளங்காம இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. ரைட், ஃபில் பண்ணி முடிச்சாங்க. ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்கல்லண்டா ஹேண்ட் ரைஸ் பண்ண கூட. ஓகே. ஓகே. ஓகே, ரெண்டு மூணு பேரா மிச்சாக. ஓகே. ஸோ யாருக்கும் இந்த குறி குறிக்கிறது விளங்காம இருந்துச்சுதேண்டா எனக்கு ஒருக்கா சாரி ஹேண்ட் ரைஸ் பண்ணியோ அல்லது மைக் ஓன் பண்ணி சொன்னீங்கன்னா ஓகே, நான் திருப்பி விளங்கப்படுத்துவேன். ஓகே தானே? சில வேளை நான் அன்றைக்கு விளங்கப்படுத்துறது அவ்வளோத்துக்கு விளங்காமல் இருக்கலாம் என்றா. ஸோ இன்றைக்கு யூனிவர்சிட்டியோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் எவாலுவேஷன்லாம் நடந்து வேற கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஸோ வந்து இன்னுமே அந்த டயர்ட் போகலை. அதே நேரம் இன்றைக்கு எங்களோட யூனிவர்சிட்டியின்
ஒஃபிஷியலாக போகிற கடைசி நாள் நினைக்கிறேன். இன்னொரு நாள் போகலாம், வார திங்கட்கிழமை போகலாம். முண்டியோட யூனிவர்சிட்டி லைஃப் முடியுது, பெரும்பாலும் முடிஞ்சுது. ஸோ அந்த டயர்டில் ஏதாவது விளங்காமல் இருந்துச்சுன்னா எனக்கு எனக்கு தெரியாமல் இருக்கும்டா. இப்போ எனக்கு ஏற்கனவே இந்த கன்செப்ட் தெரியுமென்றதால இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோன்றது எனக்கு தெரியாமல் இருக்கு. இப்போ நீங்களாம் நான் சொல்கிறது ஏதாவது விளங்காட்டி கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நீங்கள், ரைட் தானே? ஓகே தானே? யாருக்கும் இந்த குறிவழக்கு போடுறது விளங்காட்டி இப்பவே கேட்டு தெரிஞ்சுக்கொள். இனி வரப்போற இந்த ட்ரிக்னோமெட்ரியில் வரப்போற எல்லா கேள்விக்குமே இது இதுதான் பேசிக், இதுதான் அடிப்படை. இது இல்லாட்டி அங்கால முழுக்க பிழைச்சு கொண்டு போயிடும். ஓகே தானே? ரைட். அப்படா இந்த டேபிளை நான் ஃபில் பண்ணணுமெண்டா ஒவ்வொரு கால்வட்டத்துக்குள்ளேயும் என்ற எக்ஸும் வையும் எப்படி மாறிக்கொண்டு போகுதுன்ற கண்டுபிடிச்சா தெரியும். அதுதானே? எக்ஸும் வையும். அப்போ எனக்கு முதலாம் கால்வட்டத்துக்குள்ள நான் கண்டுபிடிச்சிட்டேன், எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக வருது, y லெஸ் தேன் ஜீரோவாக வருது. ரெண்டாம் கால்வட்டத்தில் என்ன மாதிரி? ரெண்டாம் கால்வட்டத்தையும் செஞ்சு காட்டினானே என்ன, எக்ஸ் என்னண்டு வருது, இந்த எக்ஸ் நெகட்டிவ் திசையில் போகுது. ஆகவே எக்ஸ் என்ன, லெஸ் தேன் ஜீரோ, y என்ன, கிரேட்டர் தேன் ஜீரோ. எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோ, y கிரேட்டர் தேன் ஜீரோ. அப்போ எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோவாக வரைக்கல ஆர் ஆர் எஃபெக்ட் பண்ண போகுது. சரி, ஓடலே பார்த்துட்டு போமே. சைன் டீட்டான்றது என்ன, y ஓவர் ஆர். y பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே நேர்பெருமானம் வந்திருக்குது, ஆர்ன்றது எப்பவுமே நேர்பெருமானம். ஆகவே சைன் டீட்டானுடைய குறி நேர். கொஸ் டீட்டான்றது என்ன, எக்ஸ் ஓவர் ஆர். எக்ஸ்ன்றது எனக்கு மறைப்பெருமானமாக வந்துட்டது, ஆர்ன்றது நேர்பெருமானம். ஆகவே கொஸ் டீட்டா மைனஸ் ஆகிறப்போகுது. அதே மாதிரி டேன் டீட்டான்றது என்ன, y ஓவர் எக்ஸ். எங்களோட y நேர்பெருமானமாக இருக்குது, எக்ஸ் மறைப்பெருமானமாக இருக்குது. ஆகவே y ஓவர் எக்ஸ் எனக்கு என்ன செய்ய போகுது, மறைப்பெருமானத்தை தரப்போகுது. ஓகேயா? ஓகேயா? இதே மாதிரி மூன்றாம் கால்வட்டத்துக்குள்ள பார்க்க போனேன்டா, தானே? இதே மாதிரி மூன்றாம் கால்வட்டத்துக்குள்ள பார்க்க போனேன்டா என்ன நடக்க போகுது, இதில் பெரிய விஷயம் இல்லைன்றதால நான் இந்த வட்டங்களை டூலை வச்சு கீறேன்டா. டூல் வச்சு கீறேன்னா கொஞ்சம் டைம் எடுத்து கொண்டு இருக்கும், தானே? அப்போ டீட்டா என்ன செய்ய போகுது, இப்போ மூன்றாம் கால்வட்டத்துக்கு வருதுன்னா இப்படி சுற்றி கொண்டு வார, ரைட்? இப்போ டீட்டா என்ன இது, இவ்வளவும் இந்த டீட்டா. இப்போ இவர் தானே என்ன செய்ய போகுது, இந்த மாறும் புள்ளி P ஆக இருக்க போது எக்ஸ் கம ஒய். இப்போ இங்கே வந்துட்டேன். இப்போ பார்த்தோமேண்டா எங்களோட y இங்கே இருக்குது P, இங்கே இருக்கு உற்பத்தி. ஆகவே y அச்சில் என்ன செய்யணும், இவ்வளவு தூரம் பெறணும். ஆகவே y என்ன பெருமானம், நெகட்டிவ் பெருமானம். அதே மாதிரி எக்ஸ் அச்சில் எந்த திசையில் நகர்றோம், இடக்கை பக்கம் நகர்றோம். ஆகவே எக்ஸும் என்ன, நெகட்டிவ் பெருமானம். ஆகவே மூன்றாம் கால்வட்டத்துக்குள்ள இந்த எக்ஸ் என்ன செய்ய போகுது, லெஸ் தேன் ஜீரோவாக இருக்கும். அதே மாதிரி வையும் என்ன செய்ய போகுது, லெஸ் தேன் ஜீரோவாக இருக்கும். ஓகே, எக்ஸ் லெஸ் தேன் ஜீரோவாக இருக்கும், வையும் என்ன செய்ய போகுது, லெஸ் தேன் ஜீரோவாக இருக்கும். ஓகே, அப்போ இதை வச்சு கொண்டு ஃபில் பண்ணுவீங்க தானே. சைன் டீட்டான்றது y ஓவர் ஆர், y லெஸ் தேன் ஜீரோ, ஆர் ப்ளஸ். ஆகவே ப்ளஸ், சாரி, ஆகவே மைனஸ் சைன் டீட்டா. கொஸ் டீட்டான்றது என்ன, எக்ஸ் ஓவர் ஆர். எக்ஸ் மறைப்பெருமானம், ஆர் நேர்பெருமானம். ஆகவே மறை. tan டீட்டான்றது y ஓவர் எக்ஸ், வையும் மறைப்பெருமானம், எக்ஸும் மறைப்பெருமானம். அதனால tan டீட்டா என்ன செய்ய போகுது, பிளஸ் பெருமானமாக வரும். அதுதானே, ரைட் தானே? அதனால tan டீட்டா என்ன செய்ய போகுது, பிளஸ் பெருமானமாக வரும். இப்போ நாலாம் கால்வட்டத்துக்குள்ள வருவோம். நாலாம் கால்வட்டத்துக்குள்ள வந்தா எக்ஸினுடைய குறி என்னவாக இருக்கும், வையினுடைய குறி என்னவாக இருக்கும், வேற டக்குன்னு. நாலாம் கால்வட்டத்துக்குள்ள வந்தா எக்ஸினுடைய குறி என்ன, வையினுடைய குறி என்ன? எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் ஆகும். ஓகே, எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும், y லெஸ் தேன் ஜீரோவாக இருக்கும். அப்போ இதை வச்சு குறிய போட்டால் என்ன செய்ய போகுது, சைன் டீட்டா மைனஸில் வரும், கொஸ் டீட்டா ப்ளஸில் வரும்.
tan theta மைனஸ்ல வரும். ஓகே தானே? ரைட், tan theta மைனஸ்ல வரும். ஓகே தானே? ஓகே, இந்த டேபிள் அப்போ ஓகே. ரைட், இப்போ இந்த டேபிள் எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்ன்றது இப்போ எங்களுக்கு என்ன செஞ்சிட்டது, விளங்கிட்டது. ஆனா எல்லா தடவையும் என்ன செய்யலாது, எக்ஸையும் வையையும் போட்டு போட்டு நான் என்ன செய்யலாது, இப்படி குறிகள் வந்து இப்படி வருமென்று பார்க்கலாது. ஒவ்வொரு கால்வட்டத்துக்களையும் வந்து தீட்டாவை கீறி எக்ஸ் வந்து நேராக வருதோ ஒய் வந்து நேராக வருதோ என்று கண்டுபிடிச்சு நான் இந்த குறிகளை போடுறதுன்றது எனக்கு ஈஸி இல்லை. இந்த சார்ட்டை வச்சே பாருங்க, இந்த முதலாம் கால்வட்டத்துக்குள்ள எல்லாருமே என்னவாக வந்திருக்குது, நேர்குறியில வந்திருக்குது. ரைட்டானே? எல்லாருமே, அப்ப எல்லாருமே இதுக்க நேர்குறி. ரெண்டாம் கால்வட்டத்துக்குள்ள ஆர் மட்டும்தான் நேர். ரெண்டாம் கால்வட்டத்துக்குள்ள சைன் மட்டும்தான் ரெண்டாம் கால்வட்டத்துக்கு நேர்குறியில வரும். மூன்றாம் கால்வட்டத்துக்குள்ள யார், டான் மட்டும்தான் நேர்குறி. நாலாம் கால்வட்டத்துக்குள்ள யார், கொஸ் மட்டும்தான் நேர்குறி. ஓகேயா? இப்ப இதை ஞாபகம் வச்சு கொண்டீங்கன்னா ஓகே. முதலாம் கால்வட்டத்துக்குள்ள எல்லாமே நேர், ரெண்டாம் கால்வட்டத்துக்குள்ள சைன் மட்டும் நேர், மூன்றாம் கால்வட்டத்துக்குள்ள டேன் மட்டும் நேர், நாலாம் கால்வட்டத்துக்குள்ள கொஸ் மட்டும் நேர். அதை சும்மா இப்படி இருக்கா போட்டு காட்டிடுங்க, வேந்து பார்க்கல ஈஸியா இருக்கு. வட்டத்தை போட்டுட்டு ஓல் பிளஸ் சைன் பிளஸ் இவருக்கு டேன் பிளஸ் இவருக்குள்ள கோஸ் பிளஸ். பிரச்சனை அப்ப இதை ஈஸியா ஞாபகத்துக்கு என்ன சொல்றாங்கடா, ஓல் சில்வர் டீ கப்ஸ், ஓல் சில்வர் டீ கப்ஸ். முதலாம் கால்வட்டத்துக்குள்ள எல்லாருமே பிளஸ், ரெண்டாம் கால்வட்டத்துக்குள்ள எஸ் சில்வர்ல முதலாவது ஆள் எஸ் சைன், மூன்றாம் கால்வட்டத்துல டி டேன், நாலாவது கால்வட்டத்துக்குள்ள கப் சி, ஆகவே கொஸ். ஓகே, வேறு ஏதாவது ஈஸியான வசனங்கள் வச்சிருந்தாலும் வச்சு பழகுங்க. ஓகே, இப்போ இன்றைக்கு பார்த்ததுல இன்னும் ஞாபகம் வச்சிருக்கணும், ஓல் சில்வர் டீ கப்ஸ், அவ்வளோதான். முதலாம் கால்வட்டத்துக்குள்ள எல்லாமே நேர், ரெண்டாம் கால்வட்டத்துக்குள்ள சைன் தீட்டானுடைய பெருமானம் மட்டும் நேராக வரும், மூன்றாம் கால்வட்டத்துக்குள்ள டேன் தீட்டானுடைய பெருமானம் மட்டும் நேராக வரும், நாலாம் கால்வட்டத்தில் கொஸ் தீட்டானுடைய பெருமானம் மட்டும் நேராக வரும். ஓகேயா? ஓகேயா? ஓகே தானே? அப்ப இங்க நான் சைன் தீட்டா கொஸ் தீட்டா டேன் தீட்டா மட்டும்தான் காய்ச்சிருக்கிறேன். சாரி, எழுதுற கேரங்க டைம் வேண்டாம் சொல்லுங்கடா. அதுக்கு எழுதுற டைம் வேண்டாம் கிடக்கிற ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரைட், எல்லாரும் முடிச்சு. ரைட், இப்போ நான் இவ்வளவு நேரமும் சைன் தீட்டா முதலாம் காலகட்டத்துக்குள்ள சைன் தீட்டா கொஸ் தீட்டா டேன் தீட்டான கூடிய எப்படி வரும், ரெண்டாம் காலகட்டத்துக்குள்ள சைன் தீட்டா கொஸ் தீட்டா டேன் தீட்டான கூடிய எப்படி வரும், அப்படித்தான் பார்த்துக்கிறேன். மூன்றாம் காலகட்டத்துக்கு என்ன மாதிரி, நாலாம் காலகட்டத்துக்கு என்ன மாதிரி சைன் கொஸ் டேனை மட்டும் வச்சு பார்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் எங்கள்கிட்ட மிச்சம் இருக்குன்னு, கொசைக் தீட்டா இருக்குது, கொசைக் தீட்டா இருக்குது, செக் தீட்டா இருக்குது, கொட்டீட்டா இருக்குது. ரைட் தானே? அது இன்னும் ரைட், கொசைக் தீட்டா இருக்குது, கொட்டீட்டா இருக்குது, செக் தீட்டா இருக்குது. ரைட் தானே?
பிரச்சனை கொசைக் தீட்டா கொட்டீட்டா செக் தீட்டா இருக்குது. அப்ப இவன் மூன்று பேர்ட்ட குறியாலும் என்ன மாதிரி வரும் முதலாம் கால்வட்டத்தில்? ஆறுமுறால் இவன் மூன்று பேரையும் குறி முதலாம் கால்வட்டத்தில் என்ன மாதிரி வரும்? பிளஸ் மூன்று ப்ளஸ்ஸாக வரும் என்ன? ஏன் ப்ளஸ்ஸாக வரும்? ஏன் இவன் மூன்று பேர்ட்ட குறியும் ப்ளஸ்ஸாக வரப்போகுது? ஆறுமுறை டக்குனடா. y x மூன்றுமே பிளஸ் அப்ப மூன்றுமே பிளஸ் தான். கொஞ்சம் மைக் இறையிற மாதிரி இருக்குடா. ஓகே, நீ சொல்ற கன்செப்ட் ஓகே நினைக்கிறேன். கொசெக் டீட்டா அந்த பை எக்ஸ் இந்த கொசெக் டீட்டாவை வையிலையும் எக்ஸ்லையும் போடுவேன். சாரி, y எக்ஸ் ஆர் சார்பில் போடுவேன். கொட்டீட்டாவை y எக்ஸ் ஆர்ல ஏதாவது ஒரு விகிதமாக வரும். செக் டீட்டா ஒரு விகிதத்தில் வரும். அதை வச்சு கொண்டு யோசிச்சு போட்டு கொண்டு போடலாம். அப்படியும் யோசிக்கலாம். இல்லாட்டி இன்னொரு வகையில யோசிக்கலாம். என்ன எங்கட கொசெக் டீட்டான்றது கொசெக் டீட்டான்றது என்ன? 1/sin டீட்டா. கொட்டீட்டான்றது 1/tan டீட்டா. செக் டீட்டான்றது 1/cos டீட்டா. ஆகவே ஒவ்வொரு கால்வட்டத்திலையும் சைன் கொஸ் டேனின் பெருமானங்கள் எப்படி மாறுதோ, பெருமானங்களுடைய குறிகள் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொசைக் தீட்டாவின்றையும் கொட்டீட்டாண்டையும் செக்கீட்டாவின்றையும் குறிகள் வந்து என்ன செய்ய போகுது? மாறப்போகுது. ஓகே. ஆகிய முதலாம் கால்வட்டத்துக்குள்ள எல்லாமே சைன் கொஸ் டேன் மூன்றுமே நேர்பெருமானமாக வாரதால கொசைக் தீட்டாவாக இருக்கட்டும், கொட்டீட்டாவாக இருக்கட்டும், செக்கீட்டாவாக இருக்கட்டும், மூன்றுமே நேர்பெருமானாக தான் பெறும். ரெண்டாம் காலகட்டத்துக்குள்ள சைன் தீட்டா மாத்திரம் நேர்பெருமானத்தை கொண்டாடுறதால எனக்கு கொசைக் கொட் செக்கில வாகைக்குள்ள கொசைக் தீட்டா மாத்திரம் தான் என்ன செய்ய போகுது? ரெண்டாம் காலகட்டத்துக்குள்ள நேர்பெருமானத்தை கொண்டுவரக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்? கொசைக் தீட்டா தான் 1/sin டீட்டா. சைன் டீட்டான்றது ஏற்கனவே பிளஸ். ஆகவே இவர் வந்து என்ன செய்ய போறார்? பிளஸ் ஓவர் பிளஸ் வந்து பிளஸ் வருவேன். இது தேவையில்லை, நீ யோசிச்சு வை. கொட்டிட்டான்றது ரெண்டாம் கால் வட்டத்துக்குள்ள ஜோதியண்டா. ரெண்டாம் கால் வட்டத்துக்குள்ள ஜோதியண்டா 1/tan டீட்டா. ரெண்டாம் கால் வட்டத்துக்குள்ள tan டீட்டாவுடைய பெருமானம் மைனஸ். ஆகவே மைனஸ். ஓகே. அதே மாதிரி செக்கிட்டா ஜோதியண்டா 1/, என்ன கொஸ் டீட்டா. ஆகவே 1ன்றது பிளஸ், கொஸ் டீட்டா ரெண்டாம் கால் வட்டத்துக்குள்ள மைனஸ். ஆகவே மைனஸ். ஆகவே ரெண்டாம் கால் வட்டத்துல கொசெக் டீட்டா மாத்திரம்தான் பிளஸ் ஆக வரும். அதை நாங்கள் சைன் டீட்டாவிலிருந்து டிரெக்டாக யோசிச்சு கொள்ளலாம். ஏன்? கொசெக் டீட்டான்றது 1/sin டீட்டா. ஆகவே அதே மாதிரி யோசிச்சா மூன்றாம் காலகட்டத்துக்குள்ள யார் மட்டும் பிளஸ் வருவார்? மூன்றாம் காலகட்டத்துக்குள்ள கொசெக் கொசெக்க பார்த்தா யார் மட்டும் பிளஸ் வருவார்? கொட்டீட்டா மட்டும் பிளஸ் வரும். என்ன? ஏன்? அவதான் 1/tan டீட்டா. அதே மாதிரி நாலாம் காலகட்டத்தில் பார்த்தா செக் டீட்டா மாத்திரம் பிளஸ் வரும். ஓகே. ஓகேடா. அப்ப இது யாரும் விளங்காம இருந்தா இது எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஐடியாவை சும்மா வச்சிரு. இது யாருக்கும் விளங்காம இருந்தா கொசெக் டீட்டா கொட்டீட்டா செக் டீட்டா இதெந்த குறிகள் ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ள யாரும் என்னென்று மாறுதுன்றது யாருக்கும் விளங்காம இருந்தா ஓகே தானே? ஓகே. சரி. ஓகே. ரைட். ஓகே. ஸோ ட்ரிக்னோமெட்ரியில இன்றைக்கு இவ்வளத்தோடு நான் முடிக்கிறேன் தானே? இந்த குறிவழக்கு பார்க்க போறத ஞாபகம் வச்சு கொண்டு வாங்கோ தானே?
அடுத்த கிளாஸ்ல என்ன பார்ப்போம்டா ட்ரிக்னோமெட்ரி சார்பாக இந்த 90 மைனஸ் தீட்டா தீட்டா 90 பிளஸ் தீட்டா தீட்டா 180 மைனஸ் தீட்டா அப்படி அந்த கோணங்களுக்கு இடையிலான விகிதங்கள் சாரி எப்படி கோணங்களுக்கு இடையிலான விகிதங்கள் எப்படி மாறுதுன்றதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் ரைட் தானே அதில் கேட்டது ரைட் இப்போ என்ன செய்ய போறோம்டா இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ல ஒரு சின்ன எக்ஸாம் பேப்பர் கொண்டு வச்சேன் தானே அதுல ஒரு 2 3 கேள்வியை ஐடியாவுக்கு செஞ்சு விடுறேன் அதுக்கு பேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்க அது பேர்ந்து உங்களுக்கு ஐடியா வரையில எப்படி என்ன பிரதி வைக்கணும்ன்றது பெரும்பாலும் தெரியாது இல்லையண்டா கேட்டுக்கொள்ளுங்க நான் செஞ்சு விடுறேன் டைம் போயிட்டு அது ஒரு பிரச்சனையாக இருக்குது இல்லாட்டி நான் முழுக்களையும் செஞ்சு விடலாம் ஓகே என்ன கேள்வி எடுத்து செய்வோம்டா 10 நிமிஷம் 12 நிமிஷம் ரைட் இந்த கிளாஸ் முடிய யாருக்கும் கிளாஸ் இருக்கா 9:30 பேருந்து யாருக்கும் கிளாஸ் இருக்கிற அளவுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கடா சாரி 9:30 பேருந்து யாருக்கும் கிளாஸ் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கடா ஓஹோ ஒருத்தனுக்கு இருக்குது ரைட் ரைட் சரிப்பா ஸோ இதில் இந்த எக்ஸாம் பேப்பரில் முதல் 3 கேள்வியும் அவ்வளவு கஷ்டம்ன்றதே இல்லை ரைட்டானே ஈஸியாக செய்யக்கூடிய கேள்வி டிரெக்டாக ஃபார்முலாஸ் இருக்குது இந்த ஃபார்முலா ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணி விட்டீங்கன்னா இந்த முதல் 3 கேள்விக்குமே ஆன்சர் வந்துடும் 4வது கேள்வி என்பவற்றை பயன்படுத்தி ஓகே ஸோ 4வது கேள்வி ஒருக்கா சாம்பிளுக்கு செஞ்சு விடுறேன் 2 பேரும் மண்டு ரைட் மார்க்ஸுக்கு இன்னும் நான் பேப்பர் திருத்தல வெரி சாரி நான் சரியான பிஸியாக இருந்துட்டேன் இன்றையோட ஃபைனல் இயர் ப்ரொஜெக்ட் எவாலுவேஷன் ஃபுல்லாக முடிஞ்சுது ஸோ வார சனிக்கிழமை உங்களுக்கு அதுக்கான மார்க்ஸை நான் தந்து விடுறேன் அது நேரம் எல்லாரையும் ஒருக்கா பேப்பர் திருப்பி ஒருக்கா பார்த்து யாரும் செய்ய விரும்பினா செஞ்சு அனுப்ப சொன்னான் அது இன்னும் ஒருத்தர் அனுப்பின மாதிரி தெரியல சரிப்பா ரைட் பகுதி பின்னங்கள்ல 4வது ஒரு கேள்வி இருக்குது என்னண்டா யாரும் அந்த கேள்வி வாசிக்கலுமெண்டா வா 4வது ஒரு கேள்வி இருக்கு என்ன எக்ஸ் மைனஸ் 8 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 இன்டு எக்ஸ் பிளஸ் 4 இவரை பகுதி பின்னமாக்கட்டுமா அதே மாதிரி 12 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 இன்டு எக்ஸ் மைனஸ் 4 இவரை பகுதி பின்னமாக்கட்டுமா இவ 2 பேர்ட்ட பகுதி பின்னங்களையும் வச்சு கொண்டு எக்ஸ் மைனஸ் 8 வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் மைனஸ் 2 வர்க்கம் இன்டு எக்ஸ் மைனஸ் 4 வர்க்கத்தின் பகுதி பின்னத்தை காட்டுமா ரைட் ரைட் பாப்போம் என்னோட காண்றேன் ஓகே என்னண்டு காண்றதுன்ட்டு பார்ப்போம் வா ஒன்று சொல் போர்டை சுருக்கிட்டேன்னு போர்ட் புதுசாக தெரியுது இல்லை ரைட் இப்போ இவ 2 பேரையும் காணட்டாம் இவ 2 பேரையும் கண்டா பிறகு எக்ஸ் மைனஸ் 8 வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் மைனஸ் 2 இன்டு எக்ஸ் பிளஸ் சாரி போ இவ ஒவ்வொருத்தனையும் வர்க்கம் இவன் பகுதி பின்னத்தை காணணும் ரைட் இப்போ முதலாவதாக என்ன செய்வோம் எக்ஸ் மைனஸ் 8 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 இன்டு எக்ஸ் பிளஸ் 4 பகுதி பின்னத்தை காணணும் அப்போ
அப்ப இவற்றை பகுதி பின்ன வடிவம் தெரியும். முதலாவது பகுதி பின்னங்களை காணோம்னா என்ன செய்யணும்? அதிகூடிய அடுக்குகள். மேலே அதிகூடிய அடுக்கு என்ன? எக்ஸின் முதலாம் அடுக்கில் இருக்குது. கீழே அதிகூடிய அடுக்கு எக்ஸின் ரெண்டாம் அடுக்கில் இருக்குது. ஆகவே எனக்கு பிரச்சனை இல்லை, ஃபார்முலா டிரெக்டாக யூஸ் பண்ணலாம். கீழே இருக்கிற கேரணிகளை பிரித்து பிரித்து எழுதுவேன். எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் 2 வந்திருக்குது. அப்போ இவருக்கு மேலே என்ன வரப்போகுது? ஒரு அடுக்கு குறைச்சி எழுதுவேன். அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 4 வந்திருக்குது, அவருக்கு மேலே ஒரு அடுக்கை குறைச்சி எழுதுவேன். இனி என்ன செய்ய போகிறேன்? ரெண்டு பக்கமும் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 பெருக்க போகிறேன். பெருக்கினா என்ன வரப்போகுது? ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 வரும், ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 வரும். இதுலேருந்து என்ன செய்யலாம்? ஏயையும் பியையும் சுருக்கி காணலாம். இது பகுதி பின்னங்கள் படிக்கல பார்த்தது, ரைட் தானே? ஸோ எக்ஸ் சமன் மைனஸ் 4 போட்டேன்னு எனக்கு என்ன வரப்போகுது? மைனஸ் 12 சமன் இவர் 0 மைனஸ் 4 போட்ட என்ன? மைனஸ் 6b. ஆகவே பி வந்து 2. அதே மாதிரி எக்ஸ் சமன் 2 போட்டேன்னுண்டா என்ன நடக்க போகுது? மைனஸ் 6 சமன் 6a ப்ளஸ் 0. ஆகவே ஏ சமந்து மைனஸ் 12 வரப்போகுது. நான் இதில் எனக்கிடையில் இந்த டெக்னிக் இவர் 2 பேர்ட்ட பகுதி பின்னங்கள்ல இருந்து இவர் என்னென்று வாரன்றதான் உங்களுக்கு தேவையான பார்ட். மற்றபடி பகுதி பின்னங்கான்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஒவ்வொரு ரெண்டுக்கும் ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்குது. எல்லா ஃபார்மேட்டுமே நோட்ஸில் இருக்குது. பார்த்து பார்த்து செஞ்சு பழகு, ரைட் தானே? ஆகவே இவற்றை பகுதி பின்னம் என்னென்று வரப்போகுது? இங்கே எழுதி கொள்றேன்னா மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஏதாவது விட சொல்லிக்கிடுங்க 2 எக்ஸ் ப்ளஸ் 4. முதலாவது பகுதி பின்னம் எடுத்துட்டேன், இருக்கட்டும், ரைட் தானே? இதே மாதிரி என்ன செய்யணும்? 12 எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4க்கான பகுதி பின்னத்தை காணணும். இந்த காரணம் 12 எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4க்கான பகுதி பின்னத்தை காணணும். ஸோ இதுவுமே நார்மலான ஃபார்மேட் தான். பெருமானம் கண்டாக்கள், ரைட். இதில் ஒரு சின்ன ஒரு பார்ட் சொல்கிறேன். என்னண்டா, இப்போ இது ஒரே கேள்வி தானே, ஒரே தொடர்ச்சியான கேள்வி தானே. முதலாவது கேட்டுக்க என்ன? எக்ஸ் மைனஸ் 8 எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 பகுதி பின்னங்களை காண சொல்லி கேட்டுக்குது. அதே மாதிரி ரெண்டாவது என்ன கேட்டுக்கான்? 12 எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 காண சொல்லியிருக்குது. ஆகவே முதலாவது அப்போ எக்ஸ் மைனஸ் 2 மேல் அதை விட ஒரு அடுக்கு குறைச்சி மாறி போடக்குள்ள ஏ என்று போட்டேனா, எக்ஸ் ப்ளஸ் 4 மேல் அதுக்கு விட ஒரு அடி குறைக்கணும். ஆகவே மாறி வந்து பி என்று போட்டினான். அதே ஃபார்மேட்லாம் இங்கேயும் யோசிப்போம். ஆனால் இதில் வந்து திருப்பி நான் என்ன செய்யக்கூடாண்டா, ஏ என்று போட்டு காட்டுறது அழகு இல்லை. இதில் ஒன்று வந்து பி என்று போட்டு காட்டுறது அழகு இல்லை. எக்ஸ் மைனஸ் 2 மேலே ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 மேல் பி என்று போட்டு செஞ்சாலுமே திருப்பி உனக்கு சரியான வருமானங்கள் வரும். ஏயும் பியும் வேறு வருமானம் வந்து நீ இதுக்கான பகுதி பின்னத்தை செஞ்சு கொள்ளுவேன். ஆனால் அது ஒரு நீட்டான மெதட் இல்லை. ஏன்னா இது ஒரு தொடர்ச்சியான கேள்வி. தொடர்ச்சியான கேள்விகள் வரைக்குள்ள ஏயும் பியும் மேலே ஏற்கனவே வேறு வருமானங்களை கண்டுட்ட. அதனால இப்போ நீ இதில் என்ன செய்? வேறு குறிகளை பயன்படுத்திக்கொள், சிடி என்றாக்களை பயன்படுத்திக்கொள், அதுதானே? ஓகே. ஸோ இவரை பகுதி பின்னமாக்கி சியும் டியும் கண்டா செஞ்சு வச்சாக்கள் அந்த ஆன்சர் சொல்லுங்க. செஞ்சு வச்சாக்கள் ஆன்சர் சொல்லுங்க. பெருக்கு போடுவோம். சிக்கு சய 6, டிக்கு ப்ளஸ் 6. சிக்கு சய 6, டிக்கு ப்ளஸ் 6. ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் 24 மைனஸ் ஆர்எக்ஸ். ஓகே, மைனஸ் 12. மைனஸ் 6 ப்ளஸ் 6 தான் வந்துட்டாக்க. யோசிச்சு பார்ப்போம். குறுக்க பெருக்கினா மைனஸ் 12 இஞ்சால் சைட், அங்கே மைனஸ் 24 கூட்ட பிழைக்குதுடா.
சார் அது x-2 x-4 வரும் சார். d/x-4. டி ஓவர் எக்ஸ் மைனஸ் ஃபோரா? சாரி, ஓகே, நான் கொஷின் மாறி எழுதிட்டேன். அப்போ இதில் மைனஸா? ஆம் சார். ஓகே ஓகே. ரைட், இதில் எக்ஸ் மைனஸ் மைனஸ் மைனஸ். ரைட், ஓகே. இப்போ ஓகே. 6×4 = 12. ஓகே, இப்போ ஓகே. ரைட், இவர் என்ன ரெண்டாவது பகுதி பின்ன வடிவம். ரைட், ரெண்டாவது பகுதி பின்ன வடிவம். இப்ப இவர் ரெண்டு பேரையும் வச்சு கொண்டுதான் என்ன செய்யட்டாமண்டா, எக்ஸ் மைனஸ் 8 கீழ் x-2 இன்டூ x-4. சாரி, இவதனை வர்க்கம் என்ன, இந்த வர்க்கங்களுடைய இவற்ற பகுதி பின்னத்தை காணட்டாம். ரைதானே? ஓகே, செக் பண்ணிக்கொள்றேன் கேள்வி. ஓகேண்டு x-8 x-2 x+4. கேள்வி ஏதாவது மாதிரி இல்லைக்குனாடா? சரியா? கேள்வி ஏதாவது மாறி எழுதி செஞ்சு போட்டுனா இல்லை இது ஓகேயா? இல்ல சார், சரி. ஓகே ஓகே. x-8 x-4 x-4 வந்தால் தானே இந்த ஃபார்மேட் சரியா வரும். நான் +4 போட்டு செஞ்சுக்கிறேன். கேள்வியை பார்ப்போம். ஓகே 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 ஓகே. ரைட், இதோட சின்ன பிள்ளை கேள்வி சொல்றா. சரி, சாரி. இதே பிள்ளை இன்னொரு இடத்துல வந்துருக்குது. இந்த கேள்வி வந்து இதுல வந்து மைனஸ் வந்து போகணும் எனக்கு. அங்க x-8 கீழ் x-4 இன்ட்டு x-4 வந்துருக்கணும் இதுல, இந்த இடத்துல. அதுதானே? x-4 வந்துருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த ஏபியினுடைய பெருமானங்களை என்ன செஞ்சுக்கணும், கண்டுக்கணும். கேள்வி பேப்பரில் அந்த குறி வந்து பிள்ளையா போட்டுட்டேன்னு நிற்கிறேன். ரைத்தானே? கேள்வி பேப்பரில் x-8 x-2 இன்ட்டு x+4 வந்துட்டேன். கேள்வி பேப்பரில் x+4 வந்துட்டேன்லோடா. x+4. ஓகே, ஸோ அது பிரச்சனை சொல்டா. ஸோ அது கேள்வி செய்யல உங்களுக்கு சில வேளை இந்த ஐடியா அப்படி வரட்டுக்குன்னு நினைக்கிறேன். அதில் x+4 வரக்கூடாது, x-4 வந்தால் தான் அந்த கேள்வி செய்யலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஏயும் பியையும் கண்டா எனக்கு என்னென்னு வர போகுது. கேள்வியை கரெக்டாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த x-8 x-2 இன்டூ x-4 x+4 x-4. ரைட் தானே? அதே மாதிரி ஃபைனல்ல இவர்லையும் x-4 முழுவதுடைய வர்க்கம். ஓகே, ஸோ இதில் ஒரு இடத்துல மாறும். அது மாதிரி ஃபைனல் இதில் ஒரு இடத்துல மாறும். அது ரெண்டு பக்கம் மாற்றிக்கொள். மாற்றிட்டு இப்போ இதுக்கேற்ற மாதிரி இந்த முதலாவது பகுதி பின்னத்தை நான் செட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இந்த பாட்டை அழிச்சு கொள்கிறேன். இந்த பகுதி பின்னம் என்னென்று வரப்போதண்டா பெரிய வேலையிலே எனக்கு மனசாலையும் சும்மா யோசிச்சு பார்க்கலாம். x-8 வரணும் மேலே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏக்கும் பிக்கும் பெருமானம் போடணும். மாறிலிகள் 3 12. ரைட், இதில் ஒரு 3 x-4. ரைட், இதில் மைனஸ் வரப்போகுது. x-4 சரி, மைனஸ் x-4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2. ரைட்,
2x 3x 2 4 ரைட் ஓகே ஓகே ரைட் இவரை பகுதி பின்னமாக்கினீங்கன்னா உனக்கு இந்த ஆன்சர் வரும் 3 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் 2 கீழ் எக்ஸ் மைனஸ் 4ன்றது வரும் ரைட் தானே ஸோ இது பெரிய விஷயம் இல்லை பகுதி பின்னங்கள் காண்றது உனக்கு சின்ன விஷயம் அதில் கேள்வி மட்டும் மாறிட்டது இப்போ எனக்கு தேவையான பாட்டு எதுண்டாடா இவர் இவருக்கு நான் என்னென்று பகுதி பின்னம் காணப்போறேன் இப்ப கண்டதுகள்ல இருந்து இவருக்கு என்னென்று பகுதி பின்னம் காணப்போறேன்றது தேவையான விஷயம் ஸோ நான் மற்ற கிளாஸ் இருக்கிறதால கொஞ்சம் வேகமாகவே போறேன் இவர் நான் என்னென்று எழுதி கொள்ளலாம்டா எக்ஸ் மைனஸ் 8 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 இவ்வளவு முழு வாக்கள்கிட்ட வர்க்கம் நான் முதல்ல எழுதி கொள்ளலாம் தானே முழுவாக்கள்கிட்ட வர்க்கம் நான் எழுதி கொள்ளலாம் இனி உள்ளுக்குள்ள இருக்கிறவற்ற பகுதி பின்னம் எனக்கு ஏற்கனவே தெரியும் என கண்டுட்டேன் எக்ஸ் மைனஸ் 8 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 என்ற பகுதி பின்னம் ஏற்கனவே இங்கே என்ன செஞ்சுட்டேன் கண்டுட்டேன்டா என்ன 3 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் 2 கீழ் எக்ஸ் மைனஸ் 4 அப்ப அதை கொண்டு வந்து இங்க போடு அதை கொண்டு வந்து இங்க போடு என்னண்டு வரப்போகுது 3 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் 2 கீழ் எக்ஸ் மைனஸ் 4 முழுவதனுடைய வர்க்கம் மட்டும் போடுவோம் இப்போ இந்த வர்க்கத்தை விடுவிச்சா என்ன நடக்க போகுது 3 9 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 வர்க்கம் பிளஸ் 2 4 கீழ் எக்ஸ் மைனஸ் 4 வர்க்கம் மைனஸ் 2 தர 3 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ 2 கீழ் என்ன எக்ஸ் மைனஸ் 4 அப்ப நீ இவ்வளவு பேரையும் கருதினியேண்டா ரைட் தானே இவ்வளவு பேரையும் கருதினியேண்டா அவர் என்ன 12 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 ஈர்மூண்டு 6 6 12 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 அதுக்கான பகுதி பின்னவும் நீ மேலே கண்டுட்ட 12 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 இந்த நடக்குது மைனஸ் 6 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் 6 கீழ் எக்ஸ் மைனஸ் 4 அப்போ அவரையும் கூட நாங்கள் அப்ளை பண்ணிவிடு இவர் சமன் வரப்போகுது 9 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 வர்க்கம் பிளஸ் 4 கீழ் எக்ஸ் மைனஸ் 4 வர்க்கம் மைனஸ் இதுக்குள்ள என்ன ஒரு ஸ்டெப் எழுதி காட்டு மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள 12 கீழ் என்ன நடக்க போகுது எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 4 அதற்கான ஆன்சர் தான் என்ன 6 கீழ் எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் 6 மைனஸ் 6 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் 6 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் 6 கீழ் எக்ஸ் மைனஸ் 4 அவ்வளோதான் வேலை முடிஞ்சு ஓகே அப்போ இது ரோடில் எழுதி விட்டீங்கடா 6 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் 9 கீழ் எக்ஸ் மைனஸ் 2 வர்க்கம் சும்மா அரேஞ்ச்மெண்ட்டை மட்டும் மாற்றி விடுறேன் அது தேவையும் இல்லை அப்படி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை எக்ஸ் மைனஸ் 4 பிளஸ் 4 கீழ் எக்ஸ் மைனஸ் 4 உங்களுடைய வர்க்கம் ஓகேயா இது ஓகேயா இது ஓகேடா யாருக்கு விளங்காம இருந்தா பகுதி பின்னம் சம்பந்தமான பேசிக் கன்செப்டுகள் தெரிஞ்சிருந்தால் இது வந்து ஓகேயாக இருக்கும் சிலருக்கு எக்ஸாம் வருது ஸோ நான் சிலருக்கு சொல்லியும் உங்களை லாஸ்ட் கிளாஸில் சொல்லிப்பேன் நினைக்கிறேன் யாருக்கும் டியூட்ஸ் அல்லது ரெக்கார்டிங்ஸ் ஏதாவது தேவையா கதைச்சு கொள்ளுங்க உண்டு ஸோ இதில் கனவே கதைச்சு எடுத்திருக்கீங்க இன்னும் மெசேஜ் போடாதாக்களும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அது உங்களோட விஷயம் ரைட் ஓகே ஸோ இந்த மெத்தட் ஓகே தானே ஸோ ஐடியா பிடிச்சிக்கொள் இதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்த்துக்கிறேன் மிச்ச கேள்வி உண்ட வேலை செய்யலாம்
ரைட். ஏழாவது கேள்வியா ஒரு கேள்வி இருக்குது. ஒன்றின் கீழ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டா இவரை முதல்ல பகுதி பின்னமாக்கட்டுமா, ரைட் தானே? இவரை முதல்ல பகுதி பின்னமாக்க முன்னம் தரப்பட்ட கேள்வியை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை நான் என்ன எழுதி கொள்ளலாம்? 1 பிளஸ் எக்ஸ் இன்டு 1 மைனஸ் எக்ஸ் என்று எழுதி கொள்ளலாம். ஓகே, அப்ப இவரைத்தான் நான் என்ன செய்ய பண்ண பகுதி பின்னமாக போறேன். 1/1 பிளஸ் எக்ஸ் இன்டு 1 மைனஸ் எக்ஸ். இவருக்கு பகுதி பின்ன வடிவம் என்ன வரப்போகுது? 1 பிளஸ் எக்ஸின் மேல் ஒரு ஏ என்று போடுறேன், இருக்கட்டும். 1 மைனஸ் எக்ஸின் மேல் பி என்று போடுறேன். அப்படியே நான் ஃபாஸ்டாக தான் சொல்லி கொண்டு போறேன். உனக்கு ஐடியாவுக்கு தான் இந்த கேள்வியை சொல்லி கொண்டு போறேன். நான் இது படிப்பிக்கல. இப்போ நான் எப்படி பகுதி பின்னமாக்குறது, என்ன ஃபார்மேட்டில் வருது என்றதை நான் இப்போ ஒருத்தருக்குமே படிப்பிக்கல. நான் இது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் என்ற பாடத்தில் இது ஃபுல்லாகவே நீட்டாக விளங்கப்படுத்தியாச்சு. யாருக்கும் அது விளங்காமல் ஏண்டா எனக்கு ஒரு மெசேஜை போட்டுக்கொள், நான் அந்த வீடியோக்கான ஆக்சஸ் தரக்கு. ஸோ நான் வீடியோக்கான ஆக்சஸ் தரணும்டா சன்சருடன் காய்ச்சிட்டு தான் தெரியல, ரைட் தானே? ஸோ யாருக்கும் அந்த வீடியோ ஆக்சஸ் வேணும்டா கேட்டுக்கொள், ரைட்? இப்படி போட்டு என்ன செய்வேன், ஏயும் பியினுடைய பரிமாணங்களை காணுவேன். அப்போ இதில் டிரெக்டாக சும்மா யோசிச்சு பார்த்தா ஏக்கு என்ன விலை போகுது? ஆரம்பரா சும்மா யோசிச்சு பார்ப்போம். மேலே ஒன்று வரணும், அப்போ எக்ஸ் எல்லாமே வெட்டப்படணும். ஒன்றொன்று போட்டு பார்த்தாலும் வெட்டப்படும், ஆனால் மேலே 2 வந்துடும். அப்போ அரையை போட்டு விடுவோம், ரைட்? அரையின் கீழ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் அரையின் கீழ் 1 மைனஸ் எக்ஸ். இதுதான் அது பகுதி பின்ன வடிவம் பெறும், ரைட்? அது எனக்கு முக்கியம் இல்லை. இதுல இருந்து இவரை பகுதி பின்னமாக்கினதுல இருந்து நான் என்ன செய்யணும்டா, 16 கீழ் 16 மைனஸ் எக்ஸின் 4ஆம் அடுக்கு இவரை பகுதி பின்னமாக்கணும். அதாவது இதிலிருந்து கண்ட ரிசல்ட் இவருக்கு தானே, இவர் தான் இந்த பகுதி பின்னம். இந்த ரிசல்ட்ல இருந்து நான் என்ன செய்யணும், இதை காணணும். இப்போ இதுக்கு தனியா இவரை தனியா 16 என்ன சொல்றது 4 பிளஸ் எக்ஸ் இன்று 4 மைனஸ் எக்ஸ் என்று எழுதி இவருக்கு பகுதி பின்ன வடிவம் எழுதி அப்படி காண்ற இல்லை. மேல கண்ட முடிவில இருந்து இவருக்கான பகுதி பின்ன வடிவத்தை நான் காணணும். அப்படி காணணுமெண்டா இப்ப என்ன நடக்குதா, அப்போ அதை பட்டுன்னு என்னென்று மாறுதுன்னு பார்க்கணும். ஏற்கனவே தரப்பட்ட கேள்வி 1/1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்ப நான் காண வேண்டியது 16 மைனஸ் எக்ஸின் 4ஆம் அடுக்கு. என்ன செய்வோம், இவரை ஒருக்கா நான் மேலைங்களையும் 16ஆல பிரிச்சு பார்த்தாடா என்ன நடக்க போகுது? 1/1 மைனஸ் எக்ஸின் 4ஆம் அடுக்கின் கீழ் 16 வரப்போகுது. அப்ப நான் அதை எக்ஸின் கீழ் 2 4ஆம் அடுக்குன்னு போட்டுக்கொள்ளலாம். என்ன இவரை மேலைங்களையும் 16ஆல பிரிச்சு போட்டு இந்த வடிவத்தில் போட்டுக்கொள்ளாமே. 2 2 4 8 16 ரைட், இப்படி போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இல்லாட்டி ஓகே எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 4, ரைட்? இவரை இன்னொருக்கா போட்டா ஏதாவது பிளவுறேன்டா சொல்லிக்கொள்ளடா. 1 மைனஸ் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 4 முழுவதுடைய வர்க்கம் கொண்டு போட்டுக்கொள்ளலாமா? இப்படி போடலாம். இப்படி நான் ஸ்டெப் இப்படி எழுத போறது இல்லை, உனக்கு ஐடியா காணி தான் இப்படி சொல்றேன், சரிதானே? ஆகவே உனக்கு தரப்பட்ட இந்த கேள்வியில எக்ஸ் பயில என்ன வந்திருக்குது? எக்ஸிங்கிள் சாரி எக்ஸ் வர்க்கத்தின் 4 போடணும். தரப்பட்ட இந்த கேள்வியில எக்ஸ் பயில எக்ஸ் வர்க்கத்தின் 4 போடணும். ஓகே, யாருக்கு முதல்ல டவுட் இருந்தா? யாருக்கு முதல்ல டவுட் இருந்தா? அதாவது இவரில்
u சமன் எக்ஸின் கீழ் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 4 அப்படி போட்டேன்டா இந்த 1/1 மைனஸ் எக்ஸ் வர்க்கத்தில் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 4 போட போறேன். ஆகவே 1 மைனஸ் எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் 4 முழுவதுடைய வர்க்கம் என்று வரும். இவர் சமம் என்ன வரப்போகுது? ஒன்றின் கீழ் 1 மைனஸ் எக்ஸின் 4ஆம் அடுக்கின் கீழ் 16. இவர் தான் எனக்கு தரப்பட்ட கேள்வி. 16 கீழ் 16 மைனஸ் எக்ஸின் 4ஆம் அடுக்கு. ஐடியா வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். ஐடியா இப்போ வந்திருக்குமென்னு நினைக்கிறேன். ரைட்டா? ரைட். இதே மாதிரி தான் நான் இந்த கேள்வி ஃபுல்லாக செஞ்சு முடியலைடா. என்னென்று ஐடியா மட்டும் உங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறேன். ரைட் தானே? ஸோ இதுக்கான ஐடியா யோசிச்சு வச்சுக்கோள். இதே மாதிரி எந்த கேள்வி எந்த கேள்வி எந்த கேள்வி 6வது கேள்வியை பார். ரைட். 6வது கேள்வியில் என்ன சொல்லியிருக்குது? 5x வர்க்கம் மைனஸ் 5x வர்க்கம் மைனஸ் 8x பிளஸ் 1 கீழ் மைனஸ் 8x பிளஸ் 1 கீழ் 2x இன்டு x மைனஸ் 1. 2x இன்டு எக்ஸ் பிளஸ் 1 நட. ஓகே. இவரை வந்து எக்ஸ் பிளஸ் 5x வர்க்கம் எக்ஸ் மைனஸ் 1 வர்க்கம் மைனஸ் 1 வர்க்கம் இவற்றை பகுதி பின்னத்தை முதல் காணட்டுமா? அதை ஒரு வடிவத்தில் காணுவேன். பேருந்து என்ன செஞ்சு சொல்லிக்கிறக்கண்டா 5x வர்க்கம் பிளஸ் 2x மைனஸ் 2 கீழ் பிளஸ் 2x மைனஸ் 2 கீழ் எக்ஸ் வர்க்கம் இன்டு எக்ஸ் பிளஸ் 1 இவரை பகுதி பின்னமாக்கட்டுமா? சாரி, எக்ஸ் வர்க்கம் இன்டு எக்ஸ் மைனஸ் 1. ரைட். அதாவது இவற்றை பகுதி பின்னத்தை முதல் காணுவ, இவற்றை பகுதி பின்னத்தை கண்டு அதை வச்சு கொண்டு இவற்றை பகுதி பின்னத்தை காணணும். அப்ப என்ன ஐடியா? இதுக்கு ஏதோ ஒரு பகுதி பின்ன வடிவம் வந்திருக்கு. அங்க பார வடிவத்துக்கு எக்ஸுக்கு பதிலா என்ன பிரதியீடு வச்சா எனக்கு இந்த ஃபார்மேட்டை கொண்டு வரலாம்னு யோசிக்கணும். எக்ஸுக்கு பதிலா என்ன பிரதியீடை வச்சா எனக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரலாம்னு யோசிக்கணும். அப்போ யோசிச்சு எக்ஸுக்கு பதிலா என்ன ஃபார்மேட் போட்டு என்ன பிரதியீடு வச்சா இந்த ஃபார்மேட்டுக்கு வரும்? மேலே இருக்கிறவரை யோசிக்கிறத விட கீழே இருக்கிறால யோசிக்கணும். மேல் பகுதி பின்னங்கள் என்றது தெரியும். பகுதி பின்ன வடிவங்களை தீர்மானிக்கிற பெரும்பான்மையான கீழே இருக்கிற ஃபங்க்ஷன். ஆகவே கீழே இருக்கிற ஆளை முதல்ல செட் பண்ணி எடுத்து விட்டீங்கன்னா மேலே இருக்கிற ஆளை கண்டுபிடிக்கிறது எனக்கு ஈஸியா இருக்கு. முதல்ல கீழே இருக்கிற ஆளை செட் பண்ண பார்க்கணும். அப்ப என்ன நடக்குது? இங்க 2x இருக்குது, இங்க எக்ஸ் மைனஸ் 1 வர்க்கம் இருக்குது, இங்க எக்ஸ் வர்க்கம் இருக்குது, இங்க எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ஆகவே இந்த எக்ஸ் மைனஸ் 1 வர்க்கம் எக்ஸ் வர்க்கமாக மாறுது என்று யோசிச்சேன்டா எக்ஸுக்கு பயிலா நீ என்ன போடணும்டா? எக்ஸ் பிளஸ் 1 போடணும். போட்டா இந்த கோவை என்ன வர போகுது? எக்ஸுக்கு பயிலா எக்ஸ் பிளஸ் 1 போட்டா நான் ஐடியா மட்டும்தானே சொல்றேன். மினக்கட்டு நான் விளங்கப்படுத்தே இல்லை. இப்ப ஓவரோலா ஐடியா மட்டும் வந்து சொல்லிக்கொண்டு போறேன். அதுதானே என்ன வர போகுது? 5x பிளஸ் 5 ஓகே மைனஸ் 8x மைனஸ் 1 மேலே என்னவோ வரப்போகுதாகும். மேலே என்னவோ வரப்போகுது, என்னவோ வரப்போகுது. எங்க 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 எங்க
ரைட், இதை சொல்லுங்க பாப்போம். மேலே என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எக்ஸு பைல எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட்டா என்ற யாருக்கும் விளங்குதோ இல்லாட்டி நான் பாஸ்டா சொல்லி ஃபைவுக்கு இல்லையோ பக்கத்துல எக்ஸ் பிளஸ் ஒன் ஸ்கொயர்டு. விளங்குதா? ஃபைவ் பக்கத்துல எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோலிங் ஸ்கொயர்டு. டேய், எனக்கு நீ கதைக்கிறது படிவா விளங்குது இல்லை, கொஞ்சம் இறைஞ்சிரிஞ்சு வர மாதிரி கிடக்குது. யாருக்கும் சொல்ற விளங்கின சொல்லுங்கடா. அந்த ஃபைவுக்கு பக்கத்துல எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோலிங் ஸ்கொயர்டு. ரைட், ஓகே, இதுல ஸ்கொயர்ட் வரணும். ஓகே 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 ஓகே. ஓகே, ஸோ இதை மேலே இருக்கிற ஒருக்கா சுருக்கி பார்ப்போம் என்ன வருதுண்டு. 5x வர்க்கம் 10x, அங்கால -8x. ஆகவே 5x வர்க்கம் அங்கே 2x 10x வந்து இங்கே ஒரு 8x போக திருப்பி என்ன செய்ய போகுது, +2x வரும். மிச்சம் ஒன்றின் வர்க்கம் உண்டு 5. 5 இங்கால ஒரு என்ன போகுது -8, அங்கால ஒரு 2 மிச்சமா வந்து என்ன வர போகுது -2. மேலே இருக்கிற ஆளை சுருக்கி பேர் இதான் ஆன்சர் வரும். 5x வர்க்கம் +2x -2 மேலே வேறு. அவர் தான் எனக்கு தரப்பட்ட கேள்வியிலையும் இருக்குது. கீழே என்ன வர போகுது, எக்ஸ் வர்க்கம் இன்டு எக்ஸ் பிளஸ் ஒன், அதோட ஒரு 2 இங்கே இருக்க போகுது. ரைட் தானே? ஓகே, இந்த கேள்வியிலையும் இது வந்து எக்ஸ் பிளஸ் 12 வந்து போகணும். கேள்வியை பார்ப்போம். அது ரைட், டைப்பிங் மிஸ்டேக் தான். நான் இந்த டைப்பிங்கை நான் ரீசெக் பண்ணிக்கணும், நான் டைப் பண்ணது இல்லை. ஸோ ஓகே, சாரி, வெரி சாரி. இதுல இந்த கேள்வியில இவற்ற பகுதி பின்னத்தை முதல் காணணும், இவற்ற பகுதி பின்னத்தை கண்டதில் இருந்து இவற்ற பகுதி பின்னத்தை காணணும். இதுல ஒரு பிளஸ் வரணும். எக்ஸ் பிளஸ் ஒன் வரணும். ரைட், அப்ப இவரில் காணணும்னா எக்ஸ் பயில எக்ஸ் பிளஸ் ஒன் பெருமானத்தை போட்டீங்கன்னா டிரெக்டா வந்து கீழே செட் ஆகும். செட் ஆகிக்கல இங்க வந்து என்ன செஞ்சுக்குது, ஒரு 2ன்றது அடிஷனலா வந்து இருக்குது. ஆகவே என்ன செய்யணும், இதுக்கான பகுதி பின்ன வடிவங்களை போடுவேன், அங்கால கொண்டு போய் என்ன செஞ்சிருவேன், இந்த 2 பெருக்கி விடுவேன். ஓகே தானே? சாரி, பெருக்க மாட்டேன், ஹாஃப் வழியில் எடுத்து போட்டு 5x வர்க்கம் +2x -2 எக்ஸ் வர்க்கம் இன்டு எக்ஸ் பிளஸ் ஒன் இப்படி வரும். இதுலேருந்து டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் தானே? இந்த பிரதியீடு வைக்கிறது மட்டும் உனக்கு என்னன்னு தெரிஞ்சா மிச்ச கேள்வியும் நீ செய்யலாம், நான் நம்புறேன். ஓகே தானே? அதில் கேள்வியில் ஒரு சின்ன பிள்ளை வந்துட்டுது, இதில் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் -1 இல்லை எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகே, ஓகேடா. அப்போ இவற்றை பகுதி பின்ன வடிவம் எனக்கு தெரியும். எக்ஸ் வார இடங்கள்ல இது இந்த பகுதி பின்னம் கண்டுப்பேன். எக்ஸ் வார இடங்களை எக்ஸ் பிளஸ் பண்ண போட்டு பகுதி பின்னத்தை போடுவேன். இப்போ இந்த ஹாஃப் இல்லாத ஆக்கிறதுக்கு இந்த 2 பெருக்கி விடுவேன். பகுதி பின்ன வடிவம் டிரெக்டாக வரும். விளங்காமல் இருந்ததுண்டா எனக்கு பர்சனலாவோ அல்லது வார கிளாஸ்ல இதை பற்றி டீப்பாக விளங்கப்படுத்தணுமெண்டா கேட்டுக்கொள். நான் வந்து இப்போ ஸ்லோவாக விளங்கப்படுத்தலை, அதே நேரம் கன்செப்டை வந்து மெயினாக விளங்கப்படுத்த இல்லை, ஐடியாவை மட்டும்தான் சொல்லி கொண்டு போகிறேன். எப்படி அந்த எக்ஸினுடைய பிரதியீடுகளை கண்டுபிடிக்கிறது. அப்போ அந்த எக்ஸின் பிரதியீடுகளை நீ கண்டுபிடிச்சீங்கன்னா அங்கால உனக்கு பகுதி பின்னமாகிறது ஈஸி. ஓகே தானே? இது யாருக்கும் விளங்காம என்ன பர்சனலாக மெசேஜ் போட்டு கேட்குறேன்டாலும் கேள், அல்லது வார கிளாஸ்ல சொல்லிவிடணுமெண்டா சொன்னீங்களா ஓகே, நான் கண்டிப்பாக எனக்கு சொல்லுவேன், எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகே தானே? ஓகே, அதே மாதிரி பகுதி பின்னங்களை யாரும் படிக்காம இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன பகுதி பின்ன வடிவங்களை கண்டுபிடிக்கிறது, என்ன ஃபார்மேட்ல இருக்குது, என்ன ஃபார்மேட்ல வந்தா என்ன மாதிரி வடிவங்கள் எழுதணும், என்ன மாதிரி பிரதியீடுகள் கண்டுபிடிக்கிறது என்ற சம்பந்தமான
முழு நோட்ஸுமே வந்து பகுதி பின்னங்கள் என்ற பாடத்துக்குள்ள கவர் ஆகியிருக்குது. யாரும் படிக்கணுமெண்டா கேட்டுக்கொள், ஆக்சஸ் தரலாம். ஓகே தானே? ஓகே, லீவ் ஆகலாம். இருக்கிறாக்கள் யாருக்கும் இதில் டவுட்டுண்டா கேட்டுக்கொள்ளலாம். மற்ற கேள்விகளும் இதே ஃபார்மேட்லாம் போகும். பிரதிகள் என்னன்ற மாதிரி கண்டுகொள்ளுங்க. ஓகே.